திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அகில இலங்கை செவப்புலவர் சங்கம் நடாத்தும் செவப்புலவர் தேர்வுக்கான பரீட்சை வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. இன்று எமக்கு சிவஞான சித்தியாரின் தொடர் வகுப்பை, விரிவுரை வகுப்பை தருவதற்காக செவப்புலவர் கந்த சத்திதாசன் மாஸ்டர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதோடு இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் அன்பு வணக்கங்களை கூறி முதலில் தேவார புராணத்துடன் இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். வணக்கம். இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகுதவரெல்லாம் இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகுதவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை இந்திர மாமுனிவர் இவர் ஆரணம் பெருமான் நந்தமர் ஊரனன்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞாலம் உவமையில்லா கலை ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையே. ஓம் நம பார்வதி வதையே ஹர ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி வதையே ஹர ஹர மகாதேவா. ஓம் நம பார்வதி வதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நன்றி அம்மையார் அவர்களே. ஐயா கந்த சத்திதாசன் ஐயா அவர்களை வகுப்பை ஆரம்பிக்குமாறு அன்புடனும் பரிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய. ஓம் சிற்றம்பலம். ஒரு கோட்டன் நிருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறை இதழி ஆள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகோட்டும் ஆயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் திருச்சிற்றம்பலம். இந்த சைவப்புலவருக்குரிய வகுப்பை நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நீண்ட நாளின் பின்னாலே இந்த வகுப்பை தொடர வேண்டிய நிலை. நாங்கள் கடைசியாக 4 வகை வாக்குகளை பற்றி சிந்தித்து நாங்கள் திரும்பவும் நீங்கள் அதற்காக சிந்திக்க வேண்டும். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று 4 வகையான வாக்குகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒழுங்கு முக்கியம் என்று நான் சொன்னேன். ஆகவே சூக்குமை, பைசந்தி, மத்திமை நாங்கள் பேசுவது வைகரி வாக்கு. ஆகவே இந்த வாக்குகள் ஒரு ஒழுங்கு நிலையில காரியப்படுகிறது.
இந்த வாக்குகளினாலே எங்களுக்கு என்று சொல்றதை விட சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுகின்ற மூவகை ஆன்மாக்களுக்கும் இந்த வாக்குகளினாலே அறிவாகிய ஞானம் உண்டாகும். அறிவாகிய ஞானம் உண்டாகும். அந்த அறிவாகிய ஞானம் வேறு அல்ல, இந்த வாக்குகள் வேறு, நான் வேறு என்று ஒரு ஆத்மா சிந்திக்குமாக இருந்தால் அந்த ஆத்மா முத்திக்கு தன்னை அழைத்து செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது நான் வாக்குகள் இல்லை, உயிர்களுக்கு வாக்குகளால அறிவு வருகிறது என்ற அந்த சிந்தனையை அந்த ஆத்மா கொண்டால் அதனூடாக ஆத்மா மேல்நிலைக்கு அடையலாம். இதை அடுத்து நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான விடயம் இந்த சுத்த அசுத்த பிரபஞ்சத்தினுடைய இயல்புகள். சுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று 3 வகையான பிரபஞ்சங்கள் இருக்கிறது. அந்த 3 வகையான பிரபஞ்சங்களுடைய இயல்பை 47வது சிவஞான சித்தியார் பாடலிலே சொல்லுகிறார். நூல்கள் இருப்பவர்கள் அந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அசுத்தமாயிலிருந்து தோன்றுகின்ற காரிய பிரபஞ்சம், காரியம் என்பது காரணத்திலிருந்து வருவது என்று நாங்கள் சொன்னாங்க. அப்ப அசுத்தமாயை காரணமாக இருக்க அதிலே இருந்து வருகின்ற காரியங்கள் எங்களுக்கு தூலமாக தெரியும். தூலம் என்றா வெளிப்படை, சூக்குமம் என்பது தெரியாது, தூலம் என்பது வெளிப்படை. அப்ப இந்த அசுத்தமாயிலிருந்து வருகின்ற காரிய பிரபஞ்சங்கள் தூலமாக நமக்கு தெரிகிறது, தெரியும். அது பின்னர் ஒடுங்குற பொழுது சூக்குமாகத்தான் ஒடுங்கும், திரும்ப விரியும். மாயிலிருந்து விரிவதும் தோன்றுவதும் 2 காரியமும் நடக்கும். என்ன வேணும் என்றால் நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளலாம். சக யாதான் மாயா. அப்ப உம்மன்னா உங்களுக்கு தெரியும், மேல போய் சேருது. ஆகவே உம்மன்னா ஒடுங்குகிறது என்றது வச்சுக்கொள்ளலாம் ஞாபகத்துக்கு. யா என்பது உங்களுக்கு தெரியும், விரிஞ்சு நிற்கிறது. ஆகவே யா விரிவு. அதாவது கண்ணுக்கு தெரியாத இந்த மாயையில இருந்து இந்த பெரிய பிரபஞ்சம் விரிந்து வருகிறது. விரிகிறது என்றது விளங்குதா? பலூன் மிகச் சின்னனா இருக்கும், ஊதினால் அது பெரிதாக வருகிறது. இப்படிக்கான உதாரணம் இப்ப சொல்லலாம். சரியா? அப்ப விரியுது, திரும்ப இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒடுங்கி கண்ணுக்கு தெரியாத சூப்பமான மாயைக்குள்ளே போய் சேருகிறது. ஆகவே தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமான பொருள் மாயை, அல்லது விரிவுக்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமான பொருள் மாயை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த தோற்றம்தான் சிருஷ்டி, அல்லது விரிவுதான் சிருஷ்டி, ஒடுக்கம்தான் அழித்தல். சம்காரம், ஒடுக்கம், சம்காரம் அல்லது அழித்தல். படைப்பும் அழிப்பும் இங்கே இருக்கிறது. இல்ல இன்னொரு கருத்து அதை நான் சொல்ல வேணும். இந்த சிவலிங்கத்தில லிங்கம் என்றால் போதல் வருதல் என்று அதுக்கு பொருள் சொல்லுவார்கள். லிங்கம் போதல் வருதல். அதுல கம் என்பது இங்கிலீஷ்ல கம்பா என்று சொன்னது போல நீங்கள் சிந்திச்சு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். அப்ப அந்த சிவலிங்கமும் இந்த உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் திருப்பி ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் அதில் சிந்திச்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அப்ப அசுத்தமாயிருந்து தோன்ற இந்த காரிய பிரபஞ்சங்கள் எல்லாம் தூலமாக தோன்றுது, பின் சூக்குமமாக ஒடுங்கு. அப்ப இப்படி மாறி மாறி நடக்குது. நாங்கள் மாறி மாறி நடக்க விரைவாக சொல்லுவோம். இது நடப்பதற்கு எவ்வளவோ காலம் வேணும்.
சரியா, அவ்வளவோ காலம் வேணும். சரியா, அப்ப இந்த முடிகிற காலத்தான் ஊழிக்காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். முடிகிற காலம் அது பேரோடி சிற்றோடி என்று ரெண்டு விடயத்தை நாங்கள் சிந்திக்கலாம். அப்ப சும்மா இப்ப நாங்கள் சிம்பிளா சொல்றோம், போவதற்கும் பெறுவதற்கும்டா ஏதோ இன்றைக்கு வந்துட்டு நாளைக்கு போவதற்கு நாங்கள் சிந்திக்க கூடாது. இதற்கு ஏராளமான காலங்கள் இருக்கிறது. சரியா, அப்ப மாயையும் அதனுடைய காரியத்துக்கும் உள்ள அந்த சம்பந்தம், மாயைக்கும் அதனுடைய காரியம் என்ன? நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருப்பீர்கள். தனு கரண புவன போகம் என்று சுருக்கமாக சொல்லலாம். மாயிலும் தோன்ற காரியம் தனு கரண புவன போகம். அப்ப மாயைக்கும் இந்த மாயாகாரியமாகிய தனுகரண புவன போகத்துக்கும் இடையிலே இருக்கிற சம்பந்தம் பேதம். அங்க சரியா, பேத சம்பந்தம் இருக்கிறது, அபேத சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் மண் மாயை, கல்லு மாயை, நீர் மாயை, எங்களுடைய உடம்பு மாயை, நாங்கள் கண்ணால பார்க்கிற அத்தனை பொருளும் மாயை. அப்ப மாயை வேறு, நாங்கள் கண்ணால பார்க்கிற பொருள் வேறு என்று பேதம் சொல்லலாம். அதே வேளையில் எல்லாம் மாயதானே, மாயை இருந்தால் எல்லாம் வந்தது, ஆகவே அபேதமும் சொல்லலாம். இது மாயை. சரியா, அப்ப கல்லும் மாய, மண்ணும் மாய, தண்ணீரும் மாய. சிவருமான் படைச்சதை நாங்கள் சொல்லுவோம், அதுல இருந்து நாங்கள் சேர்க்க பொருளை தனியோ செய்து வச்சிருக்கிறோம், அது வேற அப்படியா. அப்ப எல்லாம் மாயதான். அப்ப இங்க மாயைக்கும் மாயிலிருந்து வருகின்ற மாயா காரியமாகிய தனிகரண போன போகத்திற்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் பேதமாயம் இருக்கிறது, அதே நேரம் அபேதமாக இருக்கிறது. இதை பேதம் என்று சொல்லுவார். குறிச்சு வைக்கிறேன்னா குறிச்சு வைங்க. சரியா, அடுத்தது திரும்பி ஒடுங்குது. மாயையில இருந்து அத்தனை பொருட்களும் மாயையாக ஒடுங்கிவிட்டால் அங்க பேதம் இல்லை. அப்படியா விளங்குதா? இன்னும் சுருக்கமாக நான் உதாரணத்துடன் விளங்கப்படுத்துறேன் என்றால், மண்ணில இருந்து பானை வருகிறது. மண் மாயை, பானை மாயா காரியம். அப்ப மண் வேற மாதிரி இருக்கும், பானை வேறையா இருக்கும், ஆகவே அங்கே பேதம் இருக்கிறது. அதே போல மண்ணில தான் மண் தான் இணைஞ்சு பானையா இருக்குது, ஆகவே அங்கே பேதம் இல்லை. எல்லாம் மண் தானே, பேதம் இல்லை. அப்ப மண்ணுக்கும் பானைக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் பேத சம்பந்தம். பேதம் இருக்குது, அதே நேரம் அபேதம் இருக்கு. இந்த பானையை உடைச்சு சிறு சிறு தூளாக்கி விட்டா அது மண்ணாகிவிடும். ஆகவே இங்கே பேதம் இல்லை. மண்ணில பானையில இருந்து உடைஞ்ச மண்ணுக்கும் சாதாரண மண்ணுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை, அல்லது பேதம் என்றா வேறுபாடு இல்லை. ஆகவே அந்த சம்பந்தம் அபேதம். சரியா, இது விளங்கிச்சுதா? அப்ப ஒடுங்கினாள் என்றால் திரும்ப மாயாகிறது, அபேத சம்பந்தம். இப்ப பரமசிவன் இதை காரியப்படுத்துகிறான். பரமசிவன் இந்த செயலை காரியப்படுத்துறார். சரியா, காரியப்படுத்துற பொழுது இப்ப குயவன்ற கையில மண்ணாவது ஒட்டி கொள்ளும், ஆனால் சிவபெருமான் காரியப்படுத்துற பொழுது அதற்குள்ளே நின்றாலும் அதை விட்டு தனித்துவமாகத்தான் நிற்கிறான். தாமரையில தண்ணீர் போல என்று சொல்லலாம். அப்ப சிவன் அங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறான், அதே நேரம் வித்தியாசமாய் சிவனாக இருக்கிறான், மாயோட சேரமாட்டான் தானே. ஆகவே அங்கே அபேதம் இருக்கிறது. சரியா, அபேதமாக இருக்கிறார். பரமசிவன் காரியப்படுத்துற பொழுது அபேதமாக இருக்கிறான், அதோட சேர்ந்து நின்று கொண்டு செய்கிறான். அப்ப பாருங்கோ, மூன்று நிலையும் இங்க இருக்கு. பேதம், அபேதம், பேதம் ஆகிய மூன்று நிலையும் அங்கே இருக்கிறார். சரியா,
இதை பற்றி இனி வருகின்ற பாடல்களை நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். இது ஒரு முகவுரை போட்ட மாதிரி தான் சொல்லிக்கிறார். 47வது பாடலை பாருங்கோ. அருவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகி உருவினில் உருவமாயை உதித்திடும் உலகமெல்லாம் பெருகிடும் சுருங்கும் பேதா பேதத்தோ பேதமாக அபேதமாகும் பேதா பேதமோடு அபேதமாகும் ஒருவனே எல்லாமாகி. யார் அந்த ஒருவன்? சிவபெருமான். எல்லாமாகி அல்லவாய் உடனும் ஆவான். அவன் ஒருவனாயும் இருக்கிறான், அல்லவனாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான். இதைத்தான் தேவாரங்கள் என வேறாய் ஒன்றாய் உடனாய் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏன்னா வேறாய் உடனானான் இடம் திருவீழி முழலையே என்று தேவாரங்களையும் சைவ சித்தாந்த சிந்தனை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப அறிவினில் உருவம் தோன்றி, அருவம் என்பது திருப்பி சொல்ல போறோம், சூக்குமமாகிய மாயை அருவம், கண்ணுக்கு தெரியாது. அந்த மாயையிலிருந்து தூலமாகிய கலை முதலிய தத்துவம், காலம், நியதி, வித்தை, கலை, ராகம், பொருள் என்று தத்துவங்கள் தோன்றுகிறது. அங்க அங்கி பாவம். அங்கம் என்றால் கை, கால், கண், மூக்கு, செவி அங்கம். உடம்பு அங்கி. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் இடையில இருக்கிற அந்த தன்மை போல அங்க அங்கி பாவம். சரியா? உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற அந்த தன்மையுடையவாகி. அப்ப அங்கம் அங்கிக்கிடையில பேதமும் இருக்குது, அதே நேரம் அபேதம் இருக்கு. சரியா? கையும் உடம்போட சேர்ந்துதான் இருக்கு. ஆனா உடல் சொல்லும் இது என்ற கையன். சரியா? அப்ப பேதம் அங்க இருக்குது, அபேதமும் இருக்கிறது. அங்க அங்கி பாவம். சரியா? அங்க அங்கி பாவம். உருவினில் உருவமாயே உதித்திடும். சரியா? உருவமே உருவமாய் உதித்திடும். அப்ப அந்த உருவில உருவமாக, அவ தூலமாக இருக்கிற அந்த உருவத்தில அவற்றின் தூலமான காரியமாகவே தோன்றும், வெளிப்படையான காரியமாகவே தோன்றும். உலகமெல்லாம் பெருகிடும் சுருங்கும். திருப்பி நாங்கள் சொன்ன வழிவா, உலகம் பெருகுதண்டா விரியுது, சுருங்குதென்றால் திருப்பி மாயில ஒடுங்கு. அப்ப இந்த காரிய பிரபஞ்சம் இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்க்கறது எல்லாம் காரிய பிரபஞ்சம், மாயாகிய காரணத்திலிருந்து வந்த காரிய பிரபஞ்சம்தான் கண்ணாலே பார்க்கிறோம். அப்ப இந்த காரிய பிரபஞ்சம் விரிவதும் ஒடுங்குவதுமாய் இருக்கும். அதை நான் அப்போதை சொன்னேன், நாங்கள் சும்மா உடனே சொல்லி போட்டு போறோம் விரியுது ஒடுங்கு என்று. ஆனால் இப்ப விரிஞ்சிருக்குது, இது ஒடுங்குறதுக்கு இவ்வளவு காலம், இன்னும் கிட்டத்தட்ட 5000 வருஷம் வேணும் என்று சொல்லினோம். கலியுகம் முடியும். சரியா? உடனே விரியுது ஒடுங்குது என்ற ஒரு மிஷின் போன மாதிரி போகுதுன்னு நினைக்க கூடாது. அது மிக நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நடக்கிற செயல். சரியா? பேதா பேதமுடு அபேதமாகும். அப்ப இந்த செயற்பாடு எல்லாத்தையும் முற்று நோக்கினால் அங்க பேதம் இருக்குது, அபேதம் இருக்குது, பேதாபேதம் இருக்குது. சரியா? மூன்றும் தன்மையும் அங்க இருக்காதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அப்ப பேதம், சரியா? பேதாபேதம் அபேதம். ஒடுங்குதலை நோக்குமிடத்து அபேதமாம். நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். இந்த பிரபஞ்சம் ஒடுங்கினால் மாய மட்டும்தான் இருக்கு, மாய அங்க பேதம் இல்லை. ஒருவனே நிமித்த காரணனாகிய முதல்வன். நிமித்த காரணம் பற்றி ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று நாங்கள் ஒரு சாட்டு எழுதி ஓமான ஓமயங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். அடுத்தடுத்த பாட்டிலே இதை பற்றி தான் சிந்திக்க போறோம். சரியா? அப்ப நிமித்த காரணனாக சிவபெருமான் இருக்கிறான். துணை காரணமாக சிருஷ்டிக்கு திரோதான சக்தி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, சிவபெருமான் சுத்தமாயா தத்துவத்தை தான் தொழில்படுத்துகிறார். அதே நேரம் அசுத்தமாயா தத்துவத்தையும் அசுத்தமாயா தத்துவத்தையும்
அனந்தரையும் ஸ்ரீகண்டரையும் வச்சு செய்விக்கிறார் என்று ஏற்கனவே பார்த்தனர். அப்ப இந்த முதல்வனே எல்லாமாகி நிற்கிறான். இந்த முதல்வன் தான் அனந்தராயும் இருக்கிறான், ஸ்ரீகண்டராகவும் இருந்து காரியப்படுத்துகிறான். சரியா? இப்ப ஸ்ரீகண்டர் தான் நினைச்சபடி செய்ய இயலாது, அல்லது என்ன சொல்ற, ஸ்ரீகண்டருடைய செயற்பாட்டுக்கு சக்தியை கொடுக்கிறதும் சிவன் தான். ஆகவே அங்கே ஸ்ரீகண்டராக சிவபெருமானே பேதம் இல்லாம நிற்கிறான், பேதம் இல்லாம நிற்கிறான். அப்ப காரியப்படுத்துகிற பொழுது அவையே தானே ஆகி ஸ்ரீகண்டராக சிவபெருமான் தான் நிற்கிறார், அனந்தராக சிவபெருமான் தான் நிற்கிறார். அவையே தானே ஆகி அவர்களாக தான் நிற்கிறான் அல்லவாய். அவற்றின் வேறாயும் நிற்கிறான். சிவபெருமான் தான் செய்தனோண்டா இல்லை, இது ஸ்ரீகண்டர் செய்தது அல்லது அனந்தர் செய்தது என்று சொல்லிக்காங்க. பேதமாகவும் நிற்கிறார் சிவபெருமான், பேதமாய் நிற்கிறார். அப்ப தானேயாய் நிற்கிறார், அதே நேரம் வேறுமாக நிற்கிறான், அதே நேரம் உடனாகவும் நிற்கிறான். சரியா? தூர போய் நிற்கலாது, அவர்களுக்கு பக்கத்துல உடனாகவும் நின்றுதான் இந்த காரியங்களை செய்விக்கிறார். சரியா? இப்போ வடிகால பிளாங்கோ இதுல இந்த மாயா காரியத்தில பேதம் அபேதம் பேதாபேதம் ஆகிய 3 விடயங்கள் இந்த பிரபஞ்சம் தோன்ற பொழுது நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது அசுத்த மாயையில இருந்து பிரபஞ்சம் தோன்றாது என்று வேறு வேறு மதத்தினர்கள் மறுக்கிறார்கள். அசுத்த மாயிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றும். கண்ணுக்கு தெரியாத சூக்ம பொருளிலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பெரிய பிரபஞ்சம் எப்படி வரலாம் என்று கேட்கிறார். அல்ல சங்கராச்சாரியார் போன்றவர்கள் மாயை ஒரு தோற்ற பொருள், அப்படி தோற்ற பொருள்ல இருந்தால இல்லாத பொருள்ல இருந்த உள்ள பொருளாகி இந்த பிரபஞ்சம் வரும் என்று கேட்கிறார். ஆகவே அதை மறக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் சங்கராச்சாரியோட தத்துவத்தை பார்த்தா சங்கரரும் அங்க மாய 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 என்றே சொல்லி கண்டு போற. சைவ சித்தாந்தத்திலையும் மாயை என்ற சொற்பிரயோகம் வருது. அந்த மாயையும் இந்த மாயையும் உண்டோ என்று கேட்டால் ரெண்டுமே முழுக்க முழுக்க வேறு. தெளிவா இருக்கணும். சங்கரர் சொல்ற மாய் என்பது வடதுருவம், சைவத்தானன் சொல்ற மாய தென்துருவம். ரெண்டுக்கும் இடையில எதிர்ப்பு வேறுபாடு. ஆக 2 மாயைக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னண்டா, ரெண்டும் சடப்பு, ரெண்டும் அறிவில்லாத சடப்பு. இப்ப ரெண்டும் மாய் என்ற பெயரை கொண்டிருந்தாலும் சங்கரர் சொல்ற மாய, ஏகான்மவாதிகள் சொல்ற மாய் என்பது வேற. அது உள்ள பொருளோ இல்லாத பொருளோ என்று கேட்டா ரெண்டுக்கும் பதில் இல்லை. உள்ள பொருள்னு சொல்றாரு இல்ல, இல்லாத பொருள்னு சொல்றாரு இல்ல. ஆகவே பதில். அதனால்தான் அனிர்வசனீயம், இதற்காக குறிச்சு வச்சு கொள்ளுங்கோ, அனிர்வசனீயம். சங்கரருடைய மாயை வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது. அப்ப மாய உள்ள பொருள் உண்டா? இல்லை. ஆனா அதுல இருந்தான் பிரபஞ்சம் தோன்றுது என்று சொன்னால அப்ப இல்ல, உள்ள பொருள் மாதிரி கிடக்கு. அப்ப இத கட்டாயம் மறக்க வேண்டிய தேவை நல்லோராகிய சைவ சித்தாந்திகளுக்கு இருக்கிறது. ஆகவே 48 48வது பாட்டு இதைத்தான் சொல்லுகிறது. அருவுரு பாட்டு இருக்க பாருங்க, 48வது. அருவுரு நீதனா அருவுரு ஈனாதாகும் விகாரமும் அவிகாரத்தின் வருவதுமில்லை என்னின் வான்வழி ஆதிபூதம். வான்வழி ஆதிபூதம். வானண்டா ஆகாயம், வழி என்பது காற்று முதலாய ஐம்பூதம், ஆதி என்பது இது முதலாய என்று பேர். தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உருவேர் எல்லாம்
உரித்திடும் உணர்ந்து கொள்ளே. சரியா? அருவுரு ஈனதாகும். அருவமாகிய மாயை உருவமாகிய பிரபஞ்சத்தை தோற்றுவியாது என்று சங்கராச்சாரியார் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். அவிகாரத்தின் விகாரமும் வருவது இல்லை என்ன. அபிகாரமாகிய மாயையில இருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்ற மாட்டார். சரியா? விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்ற மாட்டார். சரியா? வான் என்றா உனது மதப்படி அருவமும் அவிகாரியுமாகிய ஆகாயமே. சரியா? ஆகாயம் கண்ணுக்கு தெரியாத அருவ பொருள். சரியா? அங்க விகாரத்தன்மை இல்லை. ஆகவே அவிகாரி, விகாரத்துக்கு எதிர்கருத்து அவிகாரி. சுத்தம் இல்லை என்றால் அசுத்தம், அதுபோல விகாரம் இல்லை என்றால் அவிகாரி. ஆகாயமே வழியாதி பூதம் தருவது. உருவமும் விகாரியுமாகிய வாயு முதலிய பூதங்களை, வாயு வண்டா காற்று, நீர், நெருப்பு, நிலம் ஆகிய ஏனைய 4 பூதங்கள் முறையே தோன்றச் செய்வது அதுவும் அன்றி. சரியா? தன்னில் அந்த ஆகாயத்தில் இருந்து மேக சலன சத்தங்களோடு உருவமின் உருமேறும் எல்லாம் உதித்திடும். மேகத்தில இருந்துதான், பல முகில்களிடத்தில இருந்து, மேகம் என்பது முகிலைத்தான் நாங்க சொல்றோம். அந்த முகில்களும் முகிலிடத்திலே பல மின்னல்களும் பல இடியேறுகளும் இன்னும் இவை போன்ற பலவும் தோன்றுகிறது. இந்த விஞ்ஞான ரீதியாயும் சரி, ஒரு ஒரு முகில் கூட்டம் இன்னொரு முகில் கூட்டத்தால் கவரப்படுற பொழுது இந்த கரண்ட் பாக் பண்ணா சத்தமும் கேட்கும், வெளிச்சமும் பெறும். எங்க நீங்கள் பார்க்கலாம் என்றால் இந்த பில்டிங்ல பாருங்க, அங்க கரண்ட் பாக் பண்ணும். அப்ப நிறைய வெப்பம் பெறுது, வெளிச்சம் பெறுது, சத்தம் பெறுது. வெப்பம் உங்களோட கண்ணுக்கு தெரியும். அதனால அது உருகி ஹை லெவல்ல ஹீட் இருக்கும். ஆகவே உருகி இரும்பை ஒட்டுகிறது. ஆகவே விஞ்ஞானம் சொல்றதும் சரி. சரியா? அதுக்கு முதல் எங்களுடைய விஞ்ஞானமாகிய சைவ சித்தாந்தம் இதை மலிவாக சொல்லிச்சு. சரியா? அப்ப இந்த முகில்கள்ல இருந்து என்ன இது பல விகாரங்கள் தோன்றுகிறது. பல விகாரங்கள் தோன்றுது. எது? இடி, மின்னல் போன்றன அங்க தோன்றது போல. சரியா? அதோட சத்தம், சத்தம் இடிய சத்தம் என்றே சொல்லலாம். நாங்கள் இடி வித்தியாசமா பார்த்தாலும் இடி சத்தம் தான். அப்ப ஆதலால் இதை நீ உணர்ந்து கொள். ஆகவே என்னன்னு சொல்றது, கண்ணுக்கு தெரியாத அந்த மேகத்தில இருந்து ஆகாயத்தில இருந்து சத்தம் பெறுது, வெப்பம் பெறுது. சரியா? அதை போலதான் இந்த கண்ணுக்கு தெரியாத மாயையில இருந்து, அருவமான மாயையில இருந்து உருவமாகிய இந்த உலகம், பிரபஞ்சம் அல்லது தனிகரண போன போகம் தோன்றுவதை அறிய மாட்டாயோ என்று கேள்வியாக முடிக்கிறார். என்றா மற்ற சமயக்காரன இவர் கேட்கிறார், அது பிள்ளைதானே, இப்ப சான் சொல்றது சரிதானே என்று சொல்லுவது போல. சரியா? அப்ப மீண்டும் ஒருக்கா நாங்கள் பார்த்தால் மாயாவாதிகள் என்றால் சங்கரர் மட்டுமில்லை, சங்கர கொள்கையை கடைப்பிடிக்கிறவர்கள் எல்லாரும் மாயாவாதி. அப்போ ஒரு வகையில நாங்கள் இந்த ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்தவர்கள் மாயாவாதிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் காலத்துக்கு ஏற்ற மாறிவிட்டார்கள். முழுக்க இன்று வரை சங்கருடைய கொள்கையை அவர்கள் கடைப்பிடிக்கிறது அல்ல. சில விஷயங்கள்ல சங்கருடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறார். அப்போ இன்றைக்கும் மாயாவாதிகள் இருக்கிறார்கள். சரியா? அப்ப மாயாவாதம் எனும் சண்டமாரதம் சுழித்து அடித்து அறுத்து என்று மாணிக்கவாத சொல்றார்.
மாயாவாதமாகி ஒரு சூறாவளி காத்து வந்து அடிச்சு இருக்கிற எல்லாத்தையும் கெடுக்குது என்றதான் அதனுடைய கருத்தா இருக்கு. அப்ப இந்த அருவமாகிய மாயிலிருந்து உருவமாகிய பிரபஞ்சம் தோன்றாது என்று சங்கரர் போன்றவர்கள் சொல்லுகிறார். விகாரம் இல்லாத மாயிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றாது என்றும் அவர்கள் சொல்லுகிறார். அருவமும் அவிகாரியுமாக ஆகாயத்திலிருந்து உருவமும் விகாரமாகிய வாயு முதலிய பூதங்கள் வருவதால சரியா, அதாவது கண்ணுக்கு தெரிய ஆகாயத்திலிருந்து இந்த வாயு முதலிய பூதங்கள் முகில்களும் முகிலோடு இருக்கிற பல விகாரங்களாக இருக்கிற இந்த இடியேறு ஓசை மின்னல் போன்றன வருவதை நீ அறிகிறானே. ஆகவே நீ சொல்லுவது பிழை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயா கோல் வந்துட்டு வீட்டில் இப்போ கொஞ்சம் வரும். ஒரு கோல் வந்துட்டது போல இருக்கு. ஐயா சாரி அம்மா, இட்ஸ் கோல் ஓகே. ஒன்று வந்ததால ஓ அது விளங்கினது. இட்ஸ் ஓகே ஐயா, நோ ப்ராப்ளம். ஓகே. ம் அப்ப ம் சரி, நீங்கள் எல்லாம் சரியா? சொறி கேட்க தேவையில்லை ஐயா. ஓ பரவாயில்ல. அப்ப இந்த ம் முகில்ல இருந்து வெளியேறதுகள் வருவது போல வருகிறது என்றதை அவர் உதாரண உபமானம் காட்டி அவன் கொள்கையை மறுக்கிறார். சரியா? அடுத்த விடயம், நாங்கள் அந்த முதலாம் சூத்திரத்துல முதலாவது பாடல் நாங்கள் பார்த்து, நாங்கள் சித்தியார்ல 20வது பாட்டு என்ன? ஒருவனோடு ஒருத்தி ஒன்றொன்று விளைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கணும்? சித்துருவாக இருக்க வேண்டும். மறுவிடும் அனாதி சித்த முத்தி உரு. 21வது பாடல் ஐயா. என்ன 21? சரியா? அப்ப முதல்வன் சித்துருவாக மன்னி நின்றுதான் அவன் சித்து அறிவே வடிவமாக இருந்து கொண்டுதான் இந்த மாயா காரியங்களை செய்கிறார். சரியா? இது ஏற்கனவே நாங்கள் படிச்ச உபமானம் அங்க தெளிவாக எழுதி வச்சிருக்கிறீர்கள். மண்ணை முதற் காரணமாக கொண்டு, திருகியை துணை காரணமாக கொண்டு, குயவன் நிமித்த காரணனாக இருந்து சட்டிவான பூசா போன்ற பொருட்களை செய்கிறான். அதை போலே மாயை முதற் காரணமாக கொண்டு சிவபெருமான் தன்னுடைய திரோதான சக்தியை துணை காரணமாக கொண்டு தானே நிமித்த காரணனாக இருந்து இந்த தனு கருண புவன போகங்களை தருகிறார். இதைத்தான் 49வது பாடல் சொல்லுகிறது. ஏற்கனவே அறிஞ்ச விடயம்தான். மண்ணின் கடாதி எல்லாம் வருவது ஆரால குலால நாளே. மண்ணில இருந்து கடாதி, கடம் என்றால் குடம், குடமண்டா பானை. அப்ப கடம் குடம் பானை எல்லாம் ஒத்த கருத்துள்ள சொல்லு. அத முதல் நாங்கள் அந்த பாத்தியமாக பானை அடிச்சா மட்டும் கடம் என்று சொல்லலாம். கடமும் குடமும் ஒன்றுதான், பானையும் ஒன்றுதான். சரி, அதுல முதல் தெளிவு வேணும் உங்களுக்கு. மண் குடம் பானை எல்லாம் ஒன்றையே குறிக்கிறது. ஆனா நாங்கள் கொஞ்சம் அது மருவி போச்சுது. என்ன சருவப்பான் என்று சொல்லுவோம். குடத்தை மட்டும், கும்பம் வைக்கிற குடத்தை மட்டும் குடம் என்று சொல்றோம். அடிச்சால் அது குடம், மண்பானையை தட்டி ஓசி எழுப்பினால் அது கடம் என்று சொல்றோம். அப்படி ஏன்னா மருவி வந்திருக்க நான் மூன்றும் ஒன்றைத்தான் குறிக்கும். அப்ப மண்ணில இருந்து இந்த கடம், கடம் என்று கடாதி என்றா
கடமதா சட்டி பானை கூசா சிட்டி என்றெல்லாம் வரும். மண்ணில் செய்கிற பொருள் கடாதி எல்லாம் யாரால வருது? குலாலனாலே. குலாலன் என்பது குயவனுக்கு ஒரு பெயர். இதை தெளிவட்டா சரி. இதை போல எண்ணிய உருவமெல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும். சிவபெருமான் எதை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் அவன் படைப்பான். எங்களால முடியாது. அன்னைக்கு சிவபிராதிலாகும் நினைத்த உரு நிறுத்திடுவன் நிமலன். நினைத்த உருவை தான் நிறுத்துவான், தந்த உருவத்தையே மாற்றுவான். அதை போல சிவபெருமான் எது எது எல்லாம் எண்ணுகிறானோ அதை எல்லாம் சிவபெருமான் செய்து கொள்ளும். பன்றியாயும் பெறுவான், தாயுமானவராயும் பெறுவான், தந்தையாகவும் பெறுகிறான். அப்படி ஒரு வடிவத்தில் அப்ப எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவான். அதுபோல உலகத்தில் இருக்க பொருட்கள் எல்லாம் செய்வான் ஈசன் தானும். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பான். சரியா? காரியம் எல்லாம் என்ன காரியம்ன்றது வந்த பொருள். என்ன அந்த பொருள் எல்லாம் காரணத்துல பெருமான் காண்பார். சிவபெருமான் காரணத்துல காண்பார். பண்ணுவது எங்கே நின்று இங்கு, இது எல்லாம் எங்கே நின்று எப்படி செய்கிறான் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பண்ணுவதென்றா செய்வது என்ற கருத்து. பூசை பண்ணியாச்சோடா பூசை செய்தாச்சோ. அப்ப பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்று இடில் என்று கேட்டால் பகர கேள்வி நான் சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த செயல்களை சிவபெருமான் எங்கே நின்று எப்படி செய்கிறான் ரெண்டு கேள்வி அதுல வருது. அப்ப தனது சக்தியை காரணமாக நின்று அந்த சக்தியோட பொருந்தி நின்று இந்த பிரபஞ்சத்தை இங்கே தோற்றுவிக்கிறார். அதற்கு நான் விடை கூறுகிறேன், நீ கேள் என்று. வேற்று மதத்தால் வேற்று மதம் என்று சொல்லுவது இங்க மாயாவாதிகளைத்தானே பார்த்து இவர் சொல்றேன். மாயாவாதிகளை பார்த்தான் சொல்றேன். சரியா? அப்ப அந்த 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 உதாரணத்தை கட்டாயமா இங்க முதற்காரணம் வித்தாரணம் துணை காரணம் அந்த உதாரணத்தை இங்க கட்டாயமா நீங்கள் சொல்லணும். நாங்கள் ஏற்கனவே 38வது பாட்டுல அதை பற்றி தெளிவாக பார்த்திருக்கிறோம். சரியா? 34வது பாட்டுல தெளிவா பார்த்திருக்கிறோம். இப்பவும் அதை பற்றி தான் இங்க சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்னபடியா. சரியா? அப்ப எங்கே நின்று எவ்வாறு பண்ணுகிறார் என ரெண்டு கேள்வி அதுக்குள்ள கிடக்கு. எங்க நின்று செய்கிறார், எவ்வாறு செய்கிறார் என. பண்ணுவது எங்கே என்றதுக்குள்ள எங்கே நின்று எவ்வாறு செய்கிறார் என்ற அந்த ரெண்டு கேள்வி அதுக்குள்ள கிடக்குது. சரியா? அப்ப முதல்வன் சக்தியை பொருந்தி நின்று இந்த பிரபஞ்சத்தை செய்கிறார். அவருக்கு நிக்கிற குருடம் தேவையில்லை, எங்களுக்கு தான் ஒரு ஆதாரம் தேவையாக இருக்கும். சரியா? அப்ப சிவசக்தி நிமித்த காரணமாக இருக்கிறது. சிவமன் சக்தியும் அங்க நிமித்த காரணம். சரியா? அப்ப அந்த துணை காரணமாக இருக்கின்ற திரோதான சக்தியும் அங்க வேறையா இருக்கோன்னு கேட்டால் இல்ல, சிவபெருமானோட இணைஞ்சுதான் இருக்கு. நாங்கள் படிக்க மட்டும் இது திரோதான சக்தி என்று வேற மாதிரி பார்க்கிறோம். ஆனா அந்த திரோதான சக்தி எங்க இருக்கு? சிவனுக்குள்ளே இருக்கு. அப்ப சிவனுக்குள்ள பிரிவில்லாமல் இதர் இருந்து இந்த காரியத்தை செய்விக்கிறார், பிரிவின்றி நிற்கிறார். 50வது பாடல் அதைத்தான் சொல்லுது. அதாவது சிவபெருமான் நிமித்த காரணனாகவும் துணை காரணமாகவும் இருந்தாலும் பிரிவில்லாமல் ரெண்டும் ஒன்றுக்குள்ளதான் இருக்கிறார். ரெண்டும் ஒன்றுக்குள்ளே செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில பாடசாலைகள்ல அதிபர் இல்லை, ஒரு ஆசிரியர் தான் அதிபர் வேலையை பார்ப்பார். அதே நேரம் அவர் தான் கற்பிக்கிறார் ஆசிரியராக. அப்ப இவர் அதிபரோ இல்லை ஆசிரியரோ என்றால் நாங்கள் பதில் சொல்லிடலாம். அதிபர் வேலை பார்க்கிறது அதிபர் என்றும் ஆசிரியர் வேலை பார்க்கிறது ஆசிரியர் என்றும் சொல்றோம். அதே போல சிவபெருமான் தான் சிவசக்தியாயும் இருக்கிறான், அதே நேரம் திரோதான சக்தியாயும் இருக்கிறான். ரெண்டு வங்கி என்ன அதுக்குள்ளதான் ஒரே வழிகத்துல தானே அதிபரும் ஆசிரியர். நிர்வலிகத்தில் அதிபர், நிர்வலிகத்திலே ஆசிரியர் தொழில் பதியலாம்.
அப்ப ரெண்டு பொருளத்திலான் இருக்கிறான். அதுபோல இங்கேயும் ஒன்றாகத்தான் இருக்கிறான், பிரிவின்றி இருக்கிறார். அப்ப 50வது பாடல் இந்த சக்தியும் சிவனும் இந்த காரியங்களை செய்கிற பொழுது பிரிவின்றி இருக்கிறார் என்பதை அந்த மற்றைய மதங்களுக்கு உணர்த்துவதாக அந்த பாட்டு இருக்கு. சீலமோ உலகம் போல தெரிப்பரில் அதனால் நிற்கும், கோலமும் அறிவார் இல்லை ஆயினும் கூற கேள்னி, ஞாலமே ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணுகிறார். ஞாலம் ஏழு, ஏழு உலகம் என்று நாங்கள் பார்க்கிறோம், சரியா? ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் கிடக்குது. வடமொழியில சமஸ்கிருதம் இந்த கொடியேற்ற தன்றை கொடியிறக்க திரண்டு 10 படிக்கையும் 14 உலகங்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் வாழுகிற இந்த பூலோகத்துக்கு கீழே அதல விதல சுதல பாதாளம் என்று 7 உலகம் இருக்கிறது. நாங்கள் வாழ்ற இந்த பூமியில் இருந்து, பூமிக்கு மேல பூமியில் இருந்து 7 உலகம், பூலோக, புவர்லோக, மகர்லோக, தபர்லோக, சத்திய லோகம் என்று மேல் நோக்கி 7 உலகம் என்று மொத்தம் 14 உலகங்கள் 10 நூல்கள்ல சொல்லப்படுகிறது. இன்னும் அபிராமி அந்தாதியில அபிராமிப்பட்ட சொல்றார், பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. அப்ப அங்கையும் 14 உலகம் என்கின்ற சிந்தனை வருகிறது. ஆனால் இங்க 7 உலகத்தை தான் இதுல சொல்லுகிறார், சரியா? இது கொஞ்சம் ஆராய வேண்டிய விடயம். அப்ப ஒன்றை மற்றும் நாங்கள் சொல்றோம் என்னென்றால், நாங்கள் பல பேர் இந்த சிருஷ்டி என்றோன்னா பூமியை மட்டும்தான் சிந்திக்கிறோம், சரியா? பூமி எங்க இருக்குண்டா மில்க் வே என்று சொல்வார்கள், பால் வீதியில பூமி இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லு. அந்த பூமி முதல் எங்கே இறக்கப்படுதுன்னா ஞாயிற்று தொகுதிக்கு இறக்கப்படும். ஞாயிற்று தொகுதி எங்க இருக்குன்னா மில்க் வேல இருக்கிறது. இப்ப இந்த பிரபஞ்சம் என்று சொல்ற பொழுது நாங்கள் குறுகிய நோக்கத்துல பூமியோட மட்டும் நிக்க கூடாது. வேர்ல்டு இல்ல, அதுக்கு அப்பால இருக்கு. அப்ப அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறான், சரியா? இப்படி 14 உலகங்கள் இருக்கிறது. இதுல சொல்ல இந்த விஞ்ஞானத்துல நீங்கள் படிச்சலோ தெரியாது, இந்த மில்க் வே போல இன்னும் 2 உலகங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. ஒன்று மகளன் முகில், ஆண்ட்ரோமீடா என்று அதற்கு பெயர் வச்சிருக்கிறார். இப்ப நவக்கிரகங்களையே முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்யல, அங்காலேயே போகல, நான் இருக்கன்னு சொல்லுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்தா காலப்போக்கில் 7 உலகமோ இல்ல 14 கண்டுபிடிக்கலாம், அது வேற விஷயம். விஞ்ஞானம் கண்டுபிடிக்கலாம், இருக்கண்டே சொல்லல, 3 சொல்லி இருக்கிறோம். நாங்கள் குறுகிய வட்டத்துக்கு நிற்கக்கூடாது. அது பிரபஞ்சம் அல்ல சிவருமான் படைக்கிறான்டா இந்த பூமியை மட்டும் படைக்கிறான் என்று யாரும் சிந்திக்கிறாதீர்கள், அதான் முக்கியம். சூரியன் இல்லையண்டா உலகமே இல்லை. 2 நாளைக்கு சூரியன் தூக்கியா குளிர். அப்ப சூரியன் வெப்பத்தை தாரான். சூரியன் வெளிச்சத்திலிருந்தான் தாவரங்கள் உணவை தயாரிக்குது. சூரியன் வெப்பத்தால தான் காத்தடிக்குது, மழை பெய்யுது, இப்படி கனகாரியம் நடக்குது, சரியா? அப்ப தன்னை பூமி என்ற எல்லையோட நின்றக்கூடாது என்றதான் மிக முக்கியமான விடயம். அதை இங்க சொல்றார், என்ன? ஏழினையும் தந்து, ஞானம் ஏழினையும், சரியே? ஞானமே நின்புகள் ஆகிட வேண்டும் என்று சொல்றது வேற விடயம். இங்க 7 என்று குறிச்சு சொல்ற, தந்து நிறுத்தி பாருங்க, பின் நாசம் பண்ணுவன். முத்தொழில் சொல்லி கிடக்கு, சிருஷ்டி திதி சங்காரம், சரியா? அல்லது சிவஞான போகத்தின்படி சொன்னால் தோற்றிய திதியே ஒடுங்கி, சித்தியார்படி சொன்னால் வருமுறை வந்து நின்று போவது மாலை. 3 விடயம் இங்க என்ன சொல்ல கிடக்கு? இந்த இடத்துல சித்தியார் தான் இதுவும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணுகிறார். ஞாலமேளினையும் தந்து நிறுத்தி நாசம் பண்ணும் காலமே போல, காலமே போல கொன்னி
நிலை செயல் கடவுள் கண்ணே. அப்ப முதல்வன் தனது சக்தியை பொருந்தி நின்று நிற்கும் நிலையில தான் இந்த பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறான். இந்த காரியம் என்ற சொல்ல திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். காரணத்திலிருந்து வாரது காரியம். அரிசி காரணம், அரிசியிலிருந்து வந்த மா காரியம். அப்போ அதை போல காரியப்படுத்துகிறார். சரியா? அந்த காரியப்படுத்துகிற முறைமையையும் கடவுட்கண் கொள் நீ, அது கடவுளின் கண்கொள் நீ அந்த முதல்வன் இடத்திலே வைத்து அறிவாயா. எங்களாலே அது முடியாது, அல்ல வேறு யாரும் செய்கிறதல்ல. அப்ப சித்துருவாகிய அறிவுடைய அந்த அந்த முதல்வன் தான் பிரிவில்லாமல் நின்று இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்கிறார். இதே கருத்தை தான் அடுத்த 51வது பாடலையும் இன்னும் மேலும் விளங்க வைக்கிறார். 51வது பாட்டில மேலும் இதே கருத்து தான் விளங்க வைக்கப்படுது. அப்ப முதல்வன் எப்படியாம் சக்தி வடிவினாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறார். சக்தி வடிவா. அப்ப சக்தி வடிவம் பொருந்தாது சக்தி சிவமாயிருக்கிற அவதரத்தில இவன் தொடக்குறுதல் இல்லாதவனாக நிற்கிறான். அதோட முட்டேல. அதான் முக்கியம். பிரபஞ்சத்தை படைக்கிறான், பிரபஞ்சத்துக்கு உள்ள நின்று எல்லாம் சர்வவியாதுக்கு உள்ளுக்கு நிற்கிறான். ஆனாலும் முட்டாம நிற்கிறான். தாமரை தண்ணீருக்குள்ளதான் வாழுது, தண்ணீர்ல இருந்தான் பயணப்பெறுது. ஆனா தண்டையில தண்ணி பட்டாலும் அது முட்டாது. அதுபோல சிவபெருமான் என்னவா இருந்து இதை செய்தாலும் கூட அதை நின்று வேறாகத்தான் நிற்கிறான். வேறாகத்தான் நிற்கிறான். சரியா? என்பதை அந்த 52வது பாடல் 51வது பாடல் எங்களுக்கு சொல்லு. கற்ற நூற்பொருளும் சொல்லும். கற்ற நூலின் பொருளும் அதனுடைய சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். இப்ப சூரியன் என்று சொன்ன உடனே எங்களுக்கு சூரியன் ஞாபகம் வருது. அந்த சூரியன் என்ற பொருள் ஞாபகம் வருது. வாழைப்பழம் என்று சொன்ன உடனே அந்த வாழைப்பழம் ஞாபகம் வருது. அப்ப வாழைப்பழத்தையும் வாழைப்பழம் என்ற சொல்லையும் நாங்கள் பிரிக்கலாம். அதுக்காண்டி வாழைப்பழம் என்ற சொல்ல பேப்பரில் போட்டு சாப்பிடலாமோ என்றால் அது வேறுதான். அது வேறுதான். அல்லது சின்ன பிள்ளைய பாருங்கோ, வாழைப்பழம் படத்தை கண்டு வாழைப்பழம் அப்ப அங்க பேதம் இல்லை. ஆனா அது என்ன நாங்கள் அறிஞ்சபடியா பேதமா பார்க்கிறோம். அப்ப அதான் சொல்றார், கற்ற நூற்பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும். பெற்றியும் இதே போலத்தான் சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம். சாக்கிராதி என்றால் சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவத்தை உயிர்களுக்கு இருக்கிறது என்று படிச்சிருக்கிறீர்கள். பின்னால் அது இன்னும் ஆழமா படிப்போம் ஆன்மாவென்ற நிலையில. சரியா? அப்ப இந்த சாக்கிரம் முதலிய சாக்கிராதி என்றால் இந்த சாக்கிரம் முதலிய 5 சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம். உயிருக்கெல்லாம் வந்தது போகுது. சாக்கிரத்துல நின்று சரியே சொற்பனத்துக்கு வரைக்கும் சாக்கிரம் இல்லாமல் போகும். சொற்பனத்திலிருந்து சுளுத்திக்கு வரைக்கும் சொற்பனம் இல்லாமல் போகும். சுளுத்திலிருந்து துரியத்துக்கு வரைக்கும் துரியம் இல்லாமல் போகும். துரியத்திலிருந்து துரியாதம் வரைக்கும் இல்லாமல் போகும். ஒன்று அழிஞ்சுதான் மற்றது தோன்றும். அல்லது ஒன்று இல்லாமல் போகுது. அழிகிறது என்றது இந்த முற்றுமுழுதாக இல்லாமல் போறது என்று நினைக்கக்கூடாது. மாறுது. சரியா? இது மனுஷ வாழ்க்கையில் இப்ப குழந்தையா இருந்தவன் தான் சிறுவனா வந்தான், சிறுவனா வந்தவன் தான் இளைஞனா வந்தான், இளைஞனா வந்தவன் தான் இன்னும் முதியவனா மாறான். சரியோ? அப்ப ஒருவர் முதுமத்தன்மை வைக்கிறீங்க, அங்க சிறுவன் என்ன இளைஞன் குழந்தை எல்லாம் மற்ற போகுது. அதை போல இங்கே மத வச்சு யோசிங்கன்னா தெரியும். அப்ப சாக்கிரன், சொற்பனன், சுழித்து, துரியாதீதம் எல்லாம் ஒடுங்கிதான் வரும். குற்றது போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க. எல்லா உலகமும் தோன்றுது ஒடுங்குது, உதிக்கிறா தோன்றுது. எல்லா உலகம் சரி கோலண்டு வந்ததம்மா. அப்ப
எல்லா உலகமும் தோன்றி ஒடுங்கிறது. சரியே. இப்ப சாக்கிராதி உயிரினில் பிறந்து கொடுக்க முற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுக்க பற்றொடு பற்றின்றி நின்றனன் பரணும். இதுதான் அங்க முக்கியம். பற்றொடு பற்றி நின்றனன் பரணும் அங்கே. அப்ப பிரபஞ்சம் எல்லாம் தன்னிடத்திலே தோன்றி ஒடுங்கவும் இந்த பரன் ஆகிய பரன் என்பது சிவபெருமான குறிக்கிறது. முதல்வன் சொல்லலாம். முதல்வன் பற்று இன்றி நின்றான். அத தொடக்குறுதல் இல்லையான்னு சொல்றான். தொடக்கண்டால் ஏதோ ஒரு பற்றாலான தொடக்கு வருது எங்களுக்கு. ஆசோசம் சொல்றோம் தொடக்கு, அது பற்றால். அந்த தொடக்கு உறுதல் இல்லாமல் பற்றில்லாமல் நிற்கிறான். பற்றில்லாமல் நிற்கிறான். சரியா? இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் அந்த கற்ற நூற்பொருளும் சொல்லும் என்று 2 விடயம் பார்த்தோம். அபிராமி அந்த அதிலேயும் இந்த விஷயம் வருது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்று வருது. அப்ப சொல்லும் பொருளும் அங்கேயும் பாருங்க. அப்ப இங்க சொல் என்பது சொற்பிரபஞ்சத்தையும் பொருள் என்பது பொருட்பிரபஞ்சத்துக்கும் உவமையாக கொள்ளலாம். சொற்பிரபஞ்சத்துக்கும் பொருட்பிரபஞ்சத்துக்கும் உவமையாக கொள்ளலாம். அடுத்தது கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றி போல. சரியா? கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றி போல. சரியா? இதுல ஆன்ம போதம் இருக்கிறது, ஆன்ம அறிவு இருக்கிறது. சரியா? ஆன்மபூதம், ஆன்ம அறிவு, கருத்துக்களை அடங்கும். அது சிவசக்திக்கு உவமையாக சொல்லப்படும். இப்ப ஆன்மா அறிவில சொல்லும் பொருளும் அடங்கி தோன்றுமாறு போல. ஆன்மாண்ட அறிவில சொல்லும் பொருளும் அடங்கி அது போல பிரபஞ்சம் சிவசக்தியினிடத்திலே ஒடுங்கி தோன்றுவது. சரியா? அப்படி இந்த சிவசக்தியில ஒடுங்கி தோன்றுகிற பொழுது முதல்வன் பற்றுள்ளனாகி, சரியோ, அங்க அங்க பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிற பொழுது அவன் கொஞ்சம் பற்று வச்சுத்தான். ஆன்மாவில பற்று வச்சபடியாத்தான் கருணை என்றதை சொல்றான். கருணை வச்சபடியாத்தான் இதை தோற்றுவிக்கிறார். அல்லாடி தோற்றுவிக்கிறார். அதான் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் என்று சம்பந்தர் பாடுவார். தாய்க்குத்தான் கருணை. என்ன? தாயிற் சிறந்த தயவான தத்துவனே என்று மணிவாசகர் என்னிடத்தில் இருவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. சிவபெருமான் தாய்ம நிலையிலிருந்தான் 2 உயிர்களை வளர்க்கிறார். அப்படியாய தாயை விட நல்ல தலைவனா இருக்கிறார் என்று கோணேச்சர பெருமானை சம்பந்தர் பாடுவார். தாயினும் நல்ல தலைவர் என்று அடிய. சரியா? அப்ப இங்க பாருங்க, அவர் அப்பனுமாகவும் அம்மையாகவும் இருக்கிறான். அதுல நாங்கள் பிரிச்சு பார்க்கல. சூட்டையும் நெருப்பையும் நாங்கள் பிரிச்சு பார்க்க இயலாது போல சிவத்தையும் சக்தியையும் நாங்கள் பிரிச்சு பார்க்க இயலாது. சரியா? சூடுதான் இருக்குன்னு சொன்னா சூடுதான், நெருப்பு தான் இருக்குன்னா நெருப்பு தான் என்ற மாதிரி பிரிச்சும் சிந்திக்கிறோம். சில பேர் சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் பிரிச்சு பார்க்க இயலாது. சரி. ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார கடவுள்தான் தோற்றுவிப்பார். இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கு வெற்றி. சரியா? எங்களுடைய தக்கன், என்ன தக்கன் தானே, சாரி, சரியா, பிரம்மாண்ட புத்திரன் தக்கன், சரியா, தன்னுடைய அப்பாவை பார்த்து நந்தி தேவரை பார்த்து கேட்ட கேள்வி, இஞ்சவா, படைக்கிற கடவுள் எல்லோ பெரியாள், அழிக்கிற கடவுளை நீங்களே பெரிய ஆளா கொள்ளுவீர்கள் கேட்கிறான். அதுக்குத்தான் இஞ்ச விட வருது என்னென்றால் அழிச்சவன் தான் தொடக்கி வைக்க முடியும். சரியா? என்னன்னு சொல்றது, இந்த விளையாட்டு இந்த சிலதுகள் இருக்குதானே, ஒருதன் குழப்புறான், அஜவா
குழப்பின மாதிரி சரியா போய் சிறு கிடந்த மாதிரி அடக்கி விடு என்று சொல்லுவாங்க. இது ஒருக்கா சிந்திச்சீங்கண்டா சரி. அப்ப ஒடுங்கிய பிரபஞ்சத்தை இந்த சங்கார கடவுளான ஒடுக்கிறார், அவர் தான் தோற்றுவிக்கும். அப்ப தோற்றிய திதியே ஒடுங்கி. அப்ப சங்கார காரணனை முதலாக உடைத்தது இந்த உலகம். இது இப்படி ஒரு கேள்வி போடுறவன் சரியே. சங்கார காரணனை முதலாக உடைத்தது இந்த உலகம். முதலாக கொண்டது. முதலாவது இல்லை, முதல். முதல் என்றால் என்ன சொல்றது? மூலதனம் என்று சொல்லுவார். ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் ஒருவன் தொல்ல தொடங்குவான், அப்ப அது முதல் காசு. அதை போல சங்காரகாரனை முதலாக உடைத்தது இந்த உலகம். உலகம் இந்த பிரபஞ்சம். உலகம் என்று லோத்தோடு நிற்காதை மட்டும் சொல்லி போட்டு நாங்கள் அந்த சொல்லி சொல்லி பழதினால அப்படி சொல்ல வேண்டிய தேவையோடு கிடக்கு. அப்ப சங்கார காரணன் ஆறால் தான் பெரியார் உருத்திரன். சரியா? உருத்திரன் அவர் தான். உருத்திரனார் என்றால் இப்ப பிரம்மா உயிரண்டு பார்த்தோம், விஷ்ணு உயிரண்டு பார்த்தோம். இந்த உருத்திரர்கள்ல உயிரும் இருக்கினோம், சிவனுக்கும் உருத்திரன் என்ற பெயர். அது பெரிய கையில வெல்ல சிந்திக்க வேண்டிய நிலை. ஏகாதச உருத்திரர்கள் என்று 11 உருத்திரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மாக்கள். இது இந்த கந்தபுராணத்தில தட்ச காண்டத்தில பண்டிதவனி மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். அப்ப 2 விதமான உருத்திரர்கள் இருக்கிறார்கள். சரியா? அதை ஆழமா என்ன நீங்கள் பார்க்கணும். அப்ப ஆன்மாவுக்கும் உருத்திரன் என்ற பெயர் இருக்கு, சிவனுக்கும் உருத்திரன் என்ற பெயர். சரியா? அத கொஞ்சம் என்னன்னு சொல்றது, உவமானங்களால விளங்கப்படுத்துறது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சரியா? அப்ப சங்காரகாரனை முதலாக உடைத்தது இந்த உலகம். சரியா? அந்த பாட்டை பாருங்க, 52வது பாட்டு. ஐயா, குனி உருத்திரன் மகா உருத்திரன் என்று சொல்றது என்னத்தே ஐயா? குழியோ? குனி உருத்திரன் மகா உருத்திரன் என்று. மகா உருத்திரன் தான் பெரியாள், சிவபெருமான். குனி உருத்திரன் தான் அந்த சும்மா இந்த மூவர்லையும் பார 3வது உருத்திரன். அப்படியா ஐயா? அந்த மூவர்ல வார 3வது உருத்திரனுக்கு அந்த 2 மடங்கு. 2 அதுலயே அடங்குது. ஏகாதச ருத்திரர்கள்ல ஒரு ஆள் தான் ஆஞ்சநேயர். 11வது உருத்திரனுடைய அவதாரம் ஆஞ்சநேயர். சரியா? அப்ப ஆஞ்சநேயர் ஆன்மாதானே. ஆஞ்சநேயர் ஆன்மா. அப்ப 11 உருத்திரரும் ஆன்மாண்டது எங்களுக்கு விளங்குது. அதான் சொன்னேன், இது கொஞ்சம் ஹை லெவல்ல சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அதை போய் அந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? 52வது பாட்டை பாருங்கோ. உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என். சரியா? உயிரவை ஒடுங்கி பின் உதிப்பது. சரியா? என் எண்ணில் செயிருறும் மலத்தினாகும். ஏன் இந்த உயிர்களுக்கு உடம்பு கிடைக்குது என்றால் மலம் இருப்பதனால். தத்துவஞான போதும் 1ஆம் சூத்திரத்தில் சொல்லி போட்டார். அவனவளவது அது எனும் அவை மூவினமையில் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்துளவா. ஆணவமலம் உயிருக்கு இருக்குது. இந்த ஆணவமலத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தல், காத்தல், அழித்தல் நடக்குது. மலத்துளவாம். இந்த சோதனைக்கு இப்படியும் ஒரு ஷோர்ட் நோட் போடுறாங்க, மலத்துளவாம். அப்ப சிவஞான போத்தின 1ஆம் சூத்திரத்தையும் காட்டணும். சிவஞான சித்தியார்ல இந்த பாட்டையும் மேற்கோள் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. சரியா? மலம் காரணமாகத்தான் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு இருக்கிற இந்த மலத்தை போக்க வேண்டும் என்று இந்த தொழிலை செய்கிறார். அங்க அதை 5 முத்தி உறுப்பினர்
அப்ப செய்யுறு மலத்தினாகும் சிதைந்ததேதென்னில் சித்தத்து அயர்வொளி காரியங்கள் அழியும் காரணங்கள் காரணம் கிடக்கும் பயிரறு காரியம் பின் பண்டு போற் பண்ணும் ஈசன். இந்த காரியங்களை பண்டு போல பண்ணுவான். என்ன தோற்றுவிக்கிறான், திருப்ப பழைய நிலைக்கு அழிக்கிறான். அழிஞ்சதிலிருந்து மீண்டும் தோற்றுவிக்கிறான். அப்ப பண்டு போல் முன்பு போல பண்ணுகிறானார் ஈசன். சரியா? ஈசன் இந்த காரியம் பாருங்க, இது ஏற்கனவே நாங்கள் படிச்ச மாயிலிருந்து படைக்கிற காக்கிற அழிக்கிற அந்த தொழில்தான் இதையும் சிந்திக்கிறோம். அப்ப உயிர்கள் சங்கார காரணத்துல ஒடுங்கி மீளவும் தோன்றுவதற்கு காரணம் ஆணவ மலம். அதாவது இல்ல மைக்க மியூட் பண்ணிட்டு சொல்லணும். உயிர்கள் சங்கார காரணத்தில் ஒடுங்கி மீளவும் தோன்றுவதற்கு காரணம் ஆணவ மலமாம். இப்ப நான் சொன்னது சரியா? ஐயா மாணவர்களை அன்மியூட் பண்ணி விடவும். மாணவர்கள் அதான் கேட்கணும். என்னென்றால் வடிவா பாருங்க, அந்த சொற்பிரியோத்தை பார்க்கணும். உயிர்கள் என்று வருது. உயிர்கள் சங்கார காரணத்தில் ஒடுங்கி. இது சரியா? நான் சொல்றேன் இல்ல. எஸ் எஸ் உயிர்கள் ஒடுங்கும் மாயையில, மற்றதுகள் எல்லாம் மாயையில ஒடுங்க, மாயை போய் சக்தியில ஒடுங்கும். உயிர்கள் வந்து சிவபெருமானிடத்தில் ஒடுங்கும். ஓ அதான் தெளிவா கவனிங்கோ. உயிர்கள் மாத்திரம் மாயையில ஒடுங்குது. சொன்னேன் இந்த சிற்றூழி பேரூழி பற்றி சொன்னான். சரியா? சிற்றூழி காலத்துல பிரபஞ்சம் மாயில ஒடுங்கும். உயிர்கள் உயிராகவே இருக்கும், உடம்பில்லாமல் இருக்கும். தேவர்கள் இருப்பார்கள். சரியா? உமாதேவியாரும் இருப்பார். பேரூழி காலத்துல சிவபெருமான் மட்டும்தான் இருப்பார். உமையம்மையும் சிவனுக்குள் அடக்கம். இந்த பேரூழி காலத்துல அத்தனை உயிர்களும் சிவனுக்குள்ளான். சரியா? இந்த வடிவா யோசிங்கோ. சிவபெருமான உலக கட்டிக்காரன்ட்டு அரிசிக்குள்ள மாவை கொண்டே எப்படி இறுக்கி வச்சிருக்கிற. நீங்கள் யாராவது கொஞ்சம் மாவை தந்து இப்படி அடைஞ்சுதாங்க கொண்டு அடைஞ்சு தெரிவியலும். யோசிச்சு பாருங்க. இப்படிதான் எல்லா தானியம் உளுந்தவள வைரம் அவ்வளவுக்கு இறுக்கி வச்சு யார் இருக்கினது. அதை போல சிவபெருமான் தனக்குள்ள அத்தனையும் அடக்கி போடும். அப்ப உயிர்கள் சங்கார காரணத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுவதற்கு காரணம். ஏன் மீள தோன்றணும்? இப்ப நாங்கள் உயிர்கள் எல்லாம் சிவனோட சேர்ந்துட்டுதான்டா முத்தி என்றுதானே சொல்றோம். பாருங்க, சேர்ந்த பிறகும் திரும்பி வருகிறோம். ஏனென்றால் அங்க ஆணவ மலம் கிடக்குது. சரியா? அப்ப இவை திரும்பவும் உயிர்கள் இந்த உடம்ப பெறுகிறது. அப்ப சங்கார காரணம்தான் தான் சேர்த்து வச்சத வெளியில விடல. சங்கார காரனை முதலாக உடைத்ததான் இந்த உலகம். உலகம் என்பது வெறும் வெறும் மாயை யோசிக்க கூடாது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. அதுல ஆன்மாக்களும் பெருது. சரியா? ஆன்மாக்களும் பெருது. சரியா? அப்ப மாயையில பிரபஞ்சத்தை ஒடுக்குறான், தனக்குள்ள உயிர்களை சேர்க்கிறான், திருப்பி எல்லா விதையும் அந்த பட்டி மாட்டி அடைச்சு விட்டு அவுட்டு விட்ட மாதிரி அவுட்டு விட்டுறான். சரியா? அப்ப இந்த 52வது பாட்டை திருப்பி முருகா பாருங்கோ. உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது. சரியா? ஒடுங்கி திரும்பவும் உதிக்கிறது. சரியா? அரண் பால். அரண் என்றா சிவபெருமான். என்னில் செய்யுறு மலத்தினாகும். மலத்தால் சிதைந்ததேதென்னில் சித்தத்து அயர்வொளி காரியங்கள்
அழியும் காரணம் அழியும் காரணம் கிடக்கும். அழிகிற காரணம் இதுக்கெல்லாம் இருக்கு. பயிரது காரியம் பின் பண்டு போல் பண்ணுது. இந்த காரியங்களை திரும்ப முந்தி போல திரும்ப சிவருமான் செய்யும். அப்ப உயிர்கள் சங்கார கண்டத்தில் ஒடுங்கி மீளவும் அந்த சங்காரிடத்திலிருந்து தோன்றி, சரியா, குற்றம் பொருந்திய ஆணவமலம் காரணமாக மீள தோன்றுகிறார். ஆணவம் மட்டும்தான் இதுல, மற்ற மலங்கள் இல்லை. சிவஞான போதத்தில மலத்துளவாம் என்றால் அந்த மலத்துளவாம் என்ற சொல்லு தனியா ஆணவ மலத்தை மட்டும் குறிக்கும். நான் சொன்னேனே ஷோர்ட் நோட்ஸ் போடைக்க மலத்துளவாம் என்றா 3 மலத்தையும் வச்சு எழுதினார் என்றா ஒரு வட்டு அங்கால வாசிக்க தேவை. மலம் என்று சொன்னாலே ஆணவத்தை தானே ஐயா, பாசங்கள் அதையும் விளங்கணுமா? மலம் என்பது ஆணவத்தை தான் அதிகப்படியாக குறிக்கிறது. மலம் என்பது ஆணவத்தான் குறிக்கிறது. ஆனால் சொன்னேனே மாயை மயக்கமும் செய்யும் என்று சொல்றாருல்லோ. அப்ப அதனால மாயைக்கும் என்ன இருக்குது? மலம் என்ற சொல்லி பயன்படுது. கர்மம் கெட்ட காரணம் செய்து மூலம் பிறப்பு கொடுப்பதால கர்மத்துக்கும் மலம் என்ற பெயர் இருக்குது. ஆனா அதி உன்னதம் மலம் என்பது ஆணவத்தை குறிக்கும். சரியா? சோதனைக்கு படிக்கிறவர்களும் இது ஒரு தெளிவு வேணும். மலத்துளவாம் என்றால் ஆணவ மலம் தான் அங்க காரணமாக இருக்கிறது. இந்த ஒப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் எழுத பழகணும் இந்த விஷயத்தை. உங்களுக்கு இந்த பாட்டின் எண் கட்டாயமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்ல விரையில. ஆனா கருப்பொருளை ஞாபகம் சிவஞான போதம் சொன்னதைத்தானே இங்கால விளங்கப்படுத்துறார். அதை திருப்பி திருப்பி யோசிங்கோ. சிவஞான போதுக்கு ஒரு உரை நூல் அல்லது விளக்க நூல் அல்லது ஒரு விளக்க நூல்லாம் சித்திய அதை தெரிந்து கொண்டாச்சு. சரியா? அப்ப ஆணவம் அலங்காரணமாக மீளவும் தோன்றுகிறது. சிதைந்தது என்னின். சரியா? உயிர்கள் ஒடுங்கி நடத்தில ஆணவமலம் அழியாது இருக்கும் என்றால் அது அழியாதானே? அழிந்தது யாது என்று கேள்வி கேட்கிறார். சரியா? அழிந்தது யாது என்னின். உண்மையானவம் அழியறதானே. அப்ப அழிஞ்சது என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது. சிதைந்தது ஏது என்னின். சேர்ந்தால் அழிந்தது ஏது என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது. அது சித்தத்து அயர்வு ஒளி காரியங்கள் அழி. சரியா? அதாவது ஆன்மாவினுடைய அறியாமையை நீக்கிற மாயா காரியங்கள். சரியா? ஆன்மாவினுடைய அறியாமைக்குரிய மாயா அதுதான் அழிகிறது. இது தனு கரண புவன போகம். சரியா? அதானே ஆன்மாவின் அறிவை நீக்குது. ஒவ்வொரு பொருளை ஆசைப்பட்டு நாங்கள் அறிவை நீக்கிறோம். அல்லது பொருளை எங்களுக்கு தெரியுது, சிவருமான தெரியல. திருமூலருடைய அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதற்பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதற்பூதமே என்ற அந்த பாட்டோடு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சரி. அப்ப மாயா காரியம் எங்களுக்கு உண்மையை இல்லாமல் அழிச்சு போட்டுது. அப்ப ஆன்மாவினுடைய அறியாமையை சரியா நீக்கும் இந்த மாயாகாரியமாகிய மாயை அழியாது. பயில் தரு காரியம், அது காரண ரூபமாய் அந்த மாயையில ஒடுங்கி இருக்கு. சரியா? பயில் தரு காரணம் என்றால் மாயையில அவ காரணமா இருக்குது. அது விரிஞ்சு காரியமாக வருது. ஈசன் என்றால் இங்க அந்த ஈசனை அல்லது சிவருமான சங்கார காரணன் என்று சொல்லுவார். அவர் சங்கார காரணன். இந்த சங்கார காரணன் பண்டு போல் பண்ணுவான், மீளவும் முன்பு போல தோற்றுவிப்பான். சரியா? மீளவும் முன்பு போல தோற்றுவிக்கிறான். அப்ப 2 விடயத்தை இதுல சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இங்க மகா சங்கார காலம் அல்லது பேரூழி காலத்தை பற்றித்தான் இங்க சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப ஒடுக்கம் என்பது
மகா சங்கார காலத்துல நிகழ்ற ஒடுக்கம். சங்கார காலத்துல சடப்பொருட்கள் எல்லாம் மாயையில ஒடுங்கும். சரியே, மாயை சக்தியில் ஒடுங்கும், சக்தி அரனிடத்தில் ஒடுங்கும். இதற்காக நோட் பண்ணி வை. மகா சங்கார காலத்துல சட சித்து பொருட்கள் எல்லாம் மாயையில ஒடுங்குது. சட சித்து பொருள் மாயையில ஒடுங்கும். மாயை சக்தியில ஒடுங்குது. சக்தி அரனிடத்தில ஒடுங்கும். இது ஒரு வகை. என்ன ஒரு வகையில உயிர்களும் அரனிடத்தில ஒடுங்கும். அதே மாதிரி உயிர்களும் அரனிடத்தில ஒடுங்கும். இதைத்தான் ஏற்கனவே நான் கொஞ்சம் கேட்டு நான் உங்களோட சிந்தனைக்கு வர வேணும் என்றாங்க. அப்ப உயிர் அழியல, மலங்களும் அழியல, அழிவில்லாத முப்பொருள் உண்மை. சரியா? அடுத்த பாடல், சிவபெருமான் இந்த முத்தொழிலை செய்கிறான். ஆனாலும் அவன் விகாரி ஆக மாட்டான், அவன் மாற மாட்டான். சிவன் சிவனாகவே நிற்பான். சரியா? ஸ்கூல் வழியா விளையாட்டு போட்டி நடக்கும். பிள்ளைலாம் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஓடி திரிஞ்சு களைச்சு உறுப்புகளும் பழுதாகி போகும். சில மாஸ்டர் ஆசிரியர் டீச்சர்ஸும் சில பேர் அவைகளோடு சேர்ந்து கொஞ்சம் களைச்சு போவினோம். ஆனா பிரின்சிபலுக்கு எந்த களைப்பும் இருக்காது. அவர் எங்கேயோ வந்து இடத்துல நல்லா இருப்பார். இருந்த இடத்துல அதை செய்ய இதை செய்ய அதை பேர் இதை பேர் அவருக்கு களைப்பு இல்லை. அவர் அங்க விகாரம் பெறையில மாறையில. அதே போல சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்களை வச்சு கொண்டு பழத்தல செய்தாலும், அனந்தரை ஸ்ரீகண்டரை வச்சு கொண்டு காரியங்களை செய்தாலும், சிவன் அங்க எப்பனும் களைப்பும் இல்லை, எப்பன் மாற்றம் இல்லை, விகாரியாக. சரியா? இந்த உபமானம் நான் சும்மா சொல்றேன், சித்தியாரில் சொல்லி கிடக்கையில நாங்க சிலதை விளங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. சின்ன வயது அனுபவம் இருந்தா சிரிச்சு பாருங்க. மாணவன் விழுந்து மண்ணுக்குள்ள விழுந்து உருண்டு உடுப்பெல்லாம் மூத்து ஆகி பொழுது பிடிச்சி வியர்த்து இருப்பான். ஆசிரியர் அதை விட கொஞ்சம் குறைவாக கலைச்சிருப்பார். ஆனா அது இவருக்கு அந்த கலைப்பு இல்லை. அப்ப சிவபெருமான் விகாரி ஆக மாட்டான். 3 தொழிலை செய்தாலும் அவன் விகாரம் அடைய மாட்டான், மாற்றம் அடைய மாட்டான். ஆன்மாக்களுக்கு தான் களைப்பு வரும், ஆனா சிவபெருமானுக்கு களைப்பு இல்லை. 53வது பாட்டு. இதுக்கு அவர் என்ன சொல்றார் உதாரணம் என்றால், சூரியனை கண்டவுடனே தாமரை மலருகிறது. சூரியனை கண்டவுடனே தாமரையில மாற்றம் இருக்கிற, சூரியன்ல இந்த மாற்றம். அதே போல சூரியன் பஞ்சை எரிக்காது, வெப்பம் பெறுது, பஞ்சை எரிக்காது. இடையில என்ன இருக்குது? சூரிய காந்த கல்ல வச்ச உடனே அந்த சூரிய காந்த கல்லுக்களால வெப்பம் ஒளி வந்து பஞ்சு எரிக்குது. இந்த சூரிய காந்த கல் என்பது லென்ஸ். சரியா? விஞ்ஞானத்தில் அதை என்ன ஒற்றை குவிவு இல்லை, அல்ல தனி நுணுக்கு காட்டி என்று கூட சொல்றாரு. ஒரு குவிவு இல்லை இருக்கு, அவ்வளவுதான். கேன் லென்ஸ் என்று இப்ப நாங்கள் கையில வச்சுக்கிட்டு பார்க்கிறோம். சரியா? இந்த கும்பாசுரத்துல சூரியன்ல இருந்தால் நெருப்படுப்பார்கள் சில ஐயாமார், அதான் முறை. அது எல்லா ஐயாரும் நினைக்கிற மாட்டார். அதுக்கு சில டெக்னிக் வேணும் தானே. அப்ப ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, விஞ்ஞானம் இப்பதான் குவிவில்லைன்னு கண்டுபிடிச்சது. சரியோ? சைவ சித்தாந்தம் கூட சரி 14ஆம் நூற்றாண்டா திருமுறை சொல்லி போட்டார். அதுக்கு வச்ச பெயர் சூரிய காந்த கல். சூரிய காந்த கல் என்றால் ஒரு கேன் லென்ஸ், ஒரு குவிவு இல்லை, அவ்வளவுதான்.
சூரியகாந்தமும் சூழ்வஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்வஞ்சை சுட்டுடா. தொடக்கத்தை எழுதிவேங்க, ஒரு காலத்தில் மந்திரத்தை பார்க்கணும். சரியா? அரியன் சன்னதியில் சுடுமாறு போல அரியன் தோற்ற மற்ற மலங்கள். இப்ப சூரியன் வெப்பம் பஞ்சை சுடாது, இடையில கேன்லென்ஸாக இருக்கிறது போல சிவபெருமான் இருக்கிறார். அப்ப சூரியனுக்கு எந்த மாற்றம் வருமோண்டா? இல்ல, சூரியனுக்கு மாற்றம் இல்லை. பாட்ட பாருங்க. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து. பாருங்க, வேற ஒரு சொற்பிரியம் பெறுது. தோற்றுவிக்கிற சரி, அழிக்கிற சரி, பின்னும் துடைத்து. அருள் தொழில்கள் மூன்றும். அருள் தொழில்கள் மூன்றும். மூன்றும் அருள் தொழில் தான். அழிக்கிறதனே அருள் தொழில் இல்லைன்னு நினைக்க கூடாது. சரியா? சூரனை முருகன் அழிச்சான், அப்படிதான் நாங்க சொல்றோம். ஆனால் அங்க சூரன் அழிஞ்சானோண்டா அழியல, அவனுக்கு உயர்ச்சி தான் வந்திருக்கு. மயிலாக முருகன் பாகத்திலிருந்து பூசிகள், அபிஷேகங்கள், தூக்கி சுத்துற விழாக்கள் என்று சூரன் அருளத்தான் பெற்றிருக்கிறான். முப்புறத்து அசுரர்களை சிவபெருமான் போய் அழிச்சார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த முப்புறத்து அசுரர்களை 2 பேர் வாயிற்காவலர்கள். இப்படி சிவபெருமான கிட்ட நிற்கிறான். ஒருவர் முழவு அடிக்கிறதுக்காக இருக்கிறார். சரியா? எனக்கு அந்த பாட்டு என்ன செய்யறத ஞாபகம் துண்டா வருது இல்ல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தில் இது வருது. காடரங்கரியாக மணிமுழமுடர் இயக்கவோ என்று வருது. சுரக்கம் எனக்கு தெரியல, அறிஞ்ச இடத்துக்கு போடுங்க மாட்டேங்க. நான் பார்த்து சொல்றேன். காடரங் இல்ல, தொடக்கம் வராது. மணிமுழாமிடரும் அந்த இந்த பதியம் யாராவது தெரிஞ்சா அன்மீட் பண்ணித்தான் இருக்குது. அந்த சம்பவத்தை தெளிவாக திருமுறையில சொல்லிவிடா சுந்தர தேவாரம் தான். மணிமுழாமிடர் என்று அந்த பதவியை கொடுத்தாருன்னு சொல்லிக்கிறார். 2 பேர் அங்க காவல். அப்ப அழித்தல் என்பது இதோ ஐயா முற்று முழுதாக அழிக்கிறது அல்ல. அங்க அதுவும் அருள் தொழில் தான். அதான் நான் இங்க சொல்லுவார். இங்க 3 தொழிலும் அருள் தொழில்கள். தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் 3 அருள் புரிகிற தொழில்தான். போற்றவே உடைய ஈசன் புகுந்தது விகாரம் என்னில் சாற்றிய கதிரோடு நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கரைத்திடும் காசினிக்கே. சரியா? அப்ப சூரியனுடைய சன்னிதானத்தில சூரியகாந்த கல்லிருந்து நெருப்பு தோன்றுவதையும் தாமரை மலர்றதும் நீர் வற்றுதல் இது இயல்பான நாங்கள் கண்ணால பார்க்கிறது. குளத்தில் இருக்கிற நீர் சூரியன் வெப்பத்தால வற்று. சரியா? 3 தொழில் இங்க சொல்லிக்கிறார். ஆகிய முத்தொழில் நடைபெற்றாலும் சூரியனுக்கு அங்க விகாரம் இல்லை. சூரியனுக்கு எதன் மாற்றம் இருக்கோ? சூரியனை பற்றி சிந்திக்கிறானோ? அதை போலதான் முதல்வன் இந்த 3 அருள் தொழிலை செய்தாலும் அந்த முதல்வனுக்கு விகாரம் இல்லை, மாற்றம் இல்லை, களைப்பு இல்லை. சொன்னேன், பிரின்சிபல் மாதிரி சிவபெருமான் இருக்கிறார். ஆனா அவர் தான் காரியத்தை தெரிவிக்கிறார். சரியா? தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் 3 விளங்குதுதானே? தோற்றம் இல்லை, காக்கிற நிலை பெறாது, அழித்தல் ஆகிய 3 அருள் தொழில். ஈசன் சங்கார காரணன், போற்றவே உடையன், மெச்சும்படியாக 3 செய்கிறான்டால் ஒரு தனே 3 தொழிலை செய்கிறான்டா ஒரு பெரிய கட்டிக்காதான். ஆகவே மெச்சும்படியாக போற்றக்கூடியதாக உரிமையுடையவனாக இவன் இருக்க. விகாரம் புகுந்தது என்னில், அவனுக்கு விகாரம் வந்து பொருந்தியது ஒன்று சொன்னால் அப்படி சாத்திய கதிரோடு. எப்படி சொல்றார்? உதாரணம், யாவராலும் போடப்படுகின்ற சூரியன்
தனதானத்திலேயே நின்றபடி நிற்க பூமியில என்ன நடக்குது? காந்த கல்ல இருந்து நெருப்பு வருது, தாமரை மலருது, சரியோ? நீர்நிலையில இருக்கிற நீர் வற்றது. மூன்றும் ஒவ்வொரு தோல், மூன்றும் ஒவ்வொரு தோல். சரியா? அப்ப மூன்றும் சூரியனுடைய முன்னிலையில் நடக்கிறது. காட்டூர் யோகர் கடலையா சுவாமி பாட்டில் ஒன்று அது. சுந்தரத்தர் தேவாரம் காட்டூர் ஆஹா. கடலே அதே ஐயா. இல்ல 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 இல்ல. அது அது இது அது ஊர் தொகை பாட்டு. அது தலத்தின் பேர் இல்லோ. ஆ, சரி சரி. வையமுற்று மாமலம் வந்து அது மலைப்பகுதியில் தினம் பார்க்கலாமாகும். மூவரில் இருவர் வாயிற்காவலர் ஆகி மற்றவர எந்த வரி ஐயா வருது? மணிமூலாமலர் மூவர் என்ற தொடங்குதோ? அது இல்ல, இல்ல. மூவரில் இருவர் என்று அது இடையிலான் வருது. ஆ, மூவரில் இருவர் வாயிற்காவலராக மற்றவர மணிமுலாமுறக்குறும் என்று நாங்களும் இந்த வசனத்தை பேசுறது சாதாரண பிரஜைகளுக்கு அம்மா இதுகளை சொன்னா விளங்காது. ஆனா கருத்தை மட்டும் நாங்கள் கதைக்கிறது. ம், அதுல அந்த ஞாபகம் அடைஞ்சு போய் இந்த திருச்செழும்பொழில் புன்கூறுகள் என்னன்னு சொல்றது? அந்த நாள் அந்த பதிகத்துல இருக்கா பார்க்கலாம். நான் புத்தகம் எடுத்து பார்க்கணும், விளங்கி போடுறத விட பேருந்து பார்ப்போம் இருக்கா. ம். மற்றவருக்கா பார்க்கட்டும் இல்லையாமா, இப்ப தேடி எடுக்கணும் இல்ல. ஓகே. இது அந்த அதாவது அதாவது நான் என்ன சொல்ல வாரென்றால் அழித்தலும் அருட்செயல்தான் என்றதான் நான் சொல்ல வரேன். மற்றவருக்கா பார்க்கட்டும். பாக்க. சரியா? ம். இந்த மலைப்பதியம் இருக்குல்ல, அந்த நாளனும் ஓ அடைக்கலம் புகுத ஓ அதுல பாக்கவே. அந்த பதிகத்துல கடுத்து பார்த்தா சரியா இருக்கும். சரி. அதுல பார்க்கலாம், வேற ஆறுதல பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் இதுக்குள்ள வருவோம். ஓகே. சரியா? அப்ப அதாவது சிவபெருமான் இங்க நாற்றடையாமல் நின்று மூன்று தொழிலையும் செய்கிறார் என்பதுதான் முக்கியமான. அடுத்தது இந்த மூன்று தொழிலையும் செய்கிற உரிமை சங்காரகாரனுக்குத்தான் உரியது. ம், இந்த தக்கன்ற கேள்விக்கு விடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இது. ம், ம், ம். அப்ப பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், இல்ல மூன்று தொழிலும் யாருக்கு இருக்குது? சங்காரகாரனுக்குத்தான் இருக்கிறார். அப்ப அதனால்தான் சங்காரகாரனை முதலாக உடைத்தது இந்த உலகம். சரியா? ம், 54வது பாட்டு. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கு என்று உலகம் ஓத. புராணங்கள் என்ன சொல்லுது? இந்த மூன்று தொழிலும் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்று மூவருக்கு என்று சொல்ல வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்திடுங்கென்ன என்னில். இங்க ஒருவனண்டே நாங்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் விதை கமலத்தோன். விதை கமலத்தோனார் பிரம்மா. கமலத்தில தாமரை பூவில் இருக்கிறவன். ம், மாலும் ஏவலால் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியன். சிவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், நீங்கள் நடத்துங்கோ. ம், ஆனால் அவர் தாங்களாக செய்ய மாட்டார்கள். ம். சிவனுடைய அதிகாரம் மட்டுமல்ல, சக்தி இல்லாமல் செய்ய மாட்டார். சரியா? உரைத்தெழுமி தொழில்கள் மூன்று மேலே கூறிய இந்த படத்தில் காத்தல் அளித்தலானே. ம், மூவருக்கு என்று உலகம் மோத பிரம்ம முதலியா பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் முதலிய மூவருக்கும் என்றுதான் புராணங்கள் சொல்லுகிறார். அது புராண கதைய நாங்கள் படிச்சபடியா சின்ன வயதிலேயே எங்களுக்கு பிரம்மா படைத்தல், விஷ்ணு அங்கே கை உங்களுக்கு விளங்க வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டுரும். பிரம்மா படைக்கிறாருன்றதை நீ கைவிடுங்கோ, ம். விஷ்ணு காக்கிறாருன்றதை கைவிடுங்கோ. சரியா? அது ஆனா எல்லாம் ஏவல் வழி செய்கிற ஏவல் வழி செய்யணும் தானே. ஏவல் வழிதான் செய்யணும். அவன் சுதந்திரம் இல்லத்தானே, ம், சுதந்திரம் இல்லத்தான். ம். நீங்க சொன்ன என்ன தேவாரம் மாதிரி இருக்கா? ஓ இருக்கா? ஓ இந்த இருக்கு. என்ன கண் தெரியல சின்ன பாட்டு. மூ இந்த எயில் திருப்பன்கூர் செட்டு பதிகம் தான்.
அந்த நாளெல்லாம் இருக்குது. மூவையில் செற்ற ஞான் பாத்தீங்களா? துய்த மூவரில் இருவர் ஆ நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலர் என்று ஏவிய பின்னை ஒருவன் ம் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஓர் ஓ மானடம் மகிழ. சொல்லுங்க என்ன அதுல இருக்க. மணிமுழா முழக்க ம் மத்தளம் அடிக்க ம் அருள் செய்த ம் தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செழும்பொழி திருப்பொலி கூறலான். ம் இதார ஐயா வாயில் காத்தது இவையலா விஜயனும் திருமாலுக்கு வாயில் காவலர் நின்றவ. கிடையாது. சரி, நான் உள்ள கிட்ட கிட்ட வந்துட்டேன். ம் ஆ, அவையா அப்ப இதான் தெரியும். இல்ல இந்த திருமாலுக்கு வாயில் காவலரா நின்றவையல்லோ அயன் அந்த விஜயனும். திருமாலுக்கு வாயிற்காவல சுயருமானதான் வாய். இது யார் நின்றது அவைக்கு இவதான் நந்திதவர் ஆமா, தானே. முப்புறத்து அசுரர்கள் ஓ ஓ ஓ கேள்விப்பட்டிருக்கேன். அவியலா சரி சரி. கமலாட்சன் வித்தியன் ஓ மாலி. கமலாசன் சரியே. வித்யுன்மாலி. ம் ம் வித்தியன் மாலி இந்த ஆ 3 பேரை சிவருமான் அழிச்சாரோ என்றால் இல்ல, ஆ அவைட்ட இருக்கிற மெலத்தை நீக்கி போட்டு சிவருமான் தனக்கு அவிய ஓ பக்கத்தை உணர்ந்து வச்சிருக்க. ரைட் ரைட் தெரியும். சரியா, ம் பக்கத்துல உணர்ந்து வச்சிருக்கிற. ம் பாருங்க, மூவையில் செற்ற 4 மூவையிலண்டா முப்புறங்களை ஓ எரித்த ஓ வேளையில ஓ ஓ உய்ந்த ம் உய்ந்தண்டா உய்தி பெற்ற மூவரில் 3 ம் பேரும் உய்தி பெற்றினம். ம் அதுல இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல். பாருங்க, ம் சுந்தர் எவ்வளவு சைவத்தான் தத்துவம் சொல்றேன். காவலர் என்று ம் ஏவிய பின்ன நீங்க 2 பேரும் வாயில் காவலா போய் நில்லுங்கோ என்று சொல்ல ம் பிறகு ஒருவர் மிஞ்ச நீ கரி காடு அரங்கு ஆக ம் ம் மானை நோக்கி ம் ஓர் மானடம் மகிழ மணிமுழாம் முழக்க மத்தளம் அடிக்க ம் அருள் செய்த. ம் டேய், அவங்க கெட்டவங்கள், என்ன நீ அவனை அழிக்கணும் என்று தேவர்கள் எல்லாம் வேண்டி தேரெல்லாம் செய்த ஓடி போய் நெற்றி கண்ணால ம் முப்புறத்தாசுரர்களை எரிச்சாயே. ஆனால் அவர்கள் எரிஞ்சார்களோ இல்லையே, அவருக்கு நீ அருள் செய்தாய். அந்த அருளை கண்டுதான் நானும் இன்றைக்கு உன்னுடைய திருவடியை அடைகிறேன். ம் விளங்குதா? இவதானே ஐயா நிறுத்தி நிருணன் நிறுத்தி என்று சொல்லி 3 பெயரோட கணங்கள் என்றுதான். அது எனக்கு தெரியல. ஓ அந்த 3 பேர் ஐயா. ம், நன்றி ஐயா. இன்றைக்கு தான் சரியா. அவைய அவ வாயில் காவரா விட்டாண்டு தெரியும். அவைய கணங்களா மாத்தினாண்டு தெரியும் 3 அசுரர்களையும். ஆனா இல்ல, நீங்கள் இதுக்குள்ள ஒரு இந்த தெளிவை நான் என்ன சொல்ல ஆ வாரேன் என்றால், வெரி அழித்தல் என்பது ம் இல்லாமல் அழிக்கிறது அல்ல, ம் ம் அதுவும் ஒரு அருட்செயல் தான். அவ்வளத்தை தான் நாங்க சொல்ல முடியும். சரியா, அழித்தல் என்பதும் ஒரு அருட்செயல். அதான் சித்தாந்தம் தெளிவா சொல்லு, சித்தியாலையும் அதான் தெளிவா சொல்லிச்சு. அது அருள் தொழில்னு சொல்லிச்சு. அப்ப இதுக்குத்தான் நான் அங்க உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மூவையில் செற்ற ஞான்று. ம் நன்றி ஐயா. இதுல இங்க திருப்பி இதை கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாததுல நாங்களும் மறந்து போறோம். மறந்துடுறது நல்ல ஐயா. இன்றைக்கு இந்த பாட்டை எடுத்து தந்தது. கதை ஆ, தெரியும் 3 பேரையும் தண்ட கணங்களா மாத்தினவர் என்று தெரியும். ஆனா ஆ. அந்த அப்ப இப்ப ஒரு 2 பேரை வாயிற்காவலர், மற்றவரை என்ன செய்திருக்கிறாரா கதிகாடு ஒருவர் தான் மத்தளம் அடிக்கிறார். மத்தளம் அதை மானை நோக்கி ஓர் மணி முழா முழக்க சரி 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 சரி. மாதேவியாரும் மகிழக்கூடியதாக. பாருங்க, ம். மானை நோக்கி ஓர் மானடம் மகிழ ஓ ரைட் ரைட். மாதேவியாரும் மகிழக்கூடியதாக நீ மத்தளத்தை அடியென்று அருள் புரிஞ்ச. ஓகே ஓகே. நன்றி ஐயா. மணி கோடி முழாம் ம் முழக்க ம் அருள் ஐயா செய்த. ஓ, ஐயா வணக்கம். அந்த துவார பாலகர் என்று அவங்க தானே ஐயா? துவார பாலகர் அவதான் அவதான் ம் அவதான் ஐயா துவாரம் என்றா ஓட்டு. ம் ஆ துவாரத்தை பாதுகாப்பவர்கள் துவார பாலகர், சரி. வாயிற்காவலர், செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லலாம். ரைட் ரைட் ரைட். ஆ? துவார பாலகர் ஓ, வீரபத்து செக்யூரிட்டி கார்டு நிச்சயமில்லை வாசல்ல. ஓ ஓ கோயில ஓ. துவார பாலகர் துவாரம் என்றா என்ன? கோயில் துவாரம் ஓட்டதானே வாசல்.
அதுதான் சரி 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 இவ்வளவு நாள் இந்த நாங்கள் கணங்கள்ன்றதுதான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தான் அவ இப்படி வாயில் காவலர்ன்றது அன்றுமே ஐயா நல்ல நெடுக ஐயா தேவாரங்கள்ல வரையக்க கதைகள்ல வரையக்க நெடுக முப்புராசுரர்களை பற்றி கதைப்பம் இதண்டுவோம். ஆனா இனி இதையும் சேர்த்து கதைப்போம் ஐயா. நன்றி நன்றி. அது கணக்க கிடக்கம்மா. ம் என்ன சம்பந்தர் படிக்கிறார் ம் இல்ல எங்க வருதுவா மூண்டையும் உண்டாக்கி ஐயா தெரிஞ்சாரு. வீரபத்திரருக்கு குதிரை முகத்தோட 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க வீரபத்திரர் குதிரை முகத்தோட இருக்கிற 2 மத்தளம் அடிக்கிறார்கள் 2 பேர். அப்படி சிற்பங்களை இல்லையா? பாத்தீங்களோ? சிற்பங்கள் ஐயா வீரபத்திரர் நான் குதிரை சொல்றேன் கோயில் இருக்க சிற்பத்தையோ சும்மா ஆகுற ஓவியத்தையோ பார்த்து நீங்க தத்துவம்னு நினைக்க கூடாது. சரியா? இன்னைக்கு பிள்ளையார் எல்லா வாத்தியம் பாதிக்கிறார். பாத்தீங்களோ? சின்ன சின்ன சிற்பத்துல இருந்து பெரிய பெரிய சிற்பம். மூலம் அடைக்கிறார், நாதரம் பாய்க்கிறார், ஹார்மோனியம் பாய்க்கிறார், வயலின் பாதிக்கிறார், வீணை பாதிக்கிறார், தாளம் கூடுறார், சுருதிப்பட்டி வாய்க்கிறார் செய்திருக்கிறாங்க. இது இப்ப 2000ஆம் ஆண்டு. அடுத்த பிரச்சனை, இந்தியாக்காரன் இப்ப முருகனுக்கு கோட் போடுறான். நல்லூர்ல பார்த்தா பழனி ஆண்டருக்கு மாப்பிள்ளை என்ற கோட்டை செய்து போட்டுக்கிறாங்க. எவ்வளவு தூரம் பொருத்தம்? நம்பிராசன் வேடுவன் சேட்டு பையா வந்தது 50ஆம் ஆண்டிலேயே சேட்டு இல்லாமல் பள்ளிக்கத்துல போய் யாழ்ப்பாணத்துல படிச்சவர்கள் இருக்கிறார். அப்ப நம்பிராசன் வேடுவனுக்கு நல்ல ஒரு கோட் போட்டு செய்கிறாங்க சிற்பங்களை, கோபுரங்கள். எனக்கு இந்த என்ன சொல்றது, படங்கு இருக்கான் முருகனை பாருங்க, நல்ல வெல்வெட்டு கோட் போட்ட மாதிரி இல்லை. சரியான பிறப்பு பாரத பற்றி என்ன செய்வது? தத்துவம் அங்க நிற்குது, நடைமுறை அங்க நிற்குது பாருங்க. அது மாதிரி நீங்கள் குதிரை மோமன் சொன்னா அவன் கற்பனையில செய்கிறானே. அப்ப நான் சொல்றது என்னன்னு சொல்ற, ஸ்ரீமந்தில செய்த சிற்பத்தையும் பார்த்து கடவுளை நினைக்காதே. ஒரு கோயில்ல விக்கிரகமே பிள்ளையா கிடக்கு. எங்கன்னு கேட்டுறாங்க, எங்களுக்கு அடிக்க வந்துடுவாங்க. முருகன் வலது கையில தான் சக்தி வேலை வச்சிருக்கார், மேல் கையில. இடது கையில குலிசாயுதம் வச்சிருக்கிறார். ஆனா ஒரு கோயில்ல அது மாறி கிடக்கு. ஐயரும் கும்பாசம் பண்ணி வச்சிருக்கிறார். இதற்கு நாங்கள் என்ன செய்யறது? கவலையா கிடக்கு. இந்த கூட கோயிலுக்கு போயிருந்தா கவலை. சிவமாலிங்கத்தில் அடிக்கடி சொல்லுவார், நூலு ஏடு ஒரு பக்கம் போகுது, நாடு இன்னொரு பக்கம் போகுது. ஏடு நாடும் ஒன்று படையில இன்றைக்கு. சரியா? என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாம கிடக்கு. அப்ப இந்த சுந்தர் என்ன சொல்றாண்டா, சுயர்மானுடைய செயலை வியந்து, நீ இப்படி எல்லாம் செய்தாடாப்பா, எனக்கும் அருள் செய்வேன்தான் நான் உன்னுடைய பாதத்தில வந்து சேர்ந்தேன். இப்ப நாங்கள் போய் அட்டன் காசு இருக்கிறே இல்லையே, நீங்கள் அவர் கேட்டு கொஞ்சம் காசு கொடுத்தீங்களா, எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்ற மாதிரி தான் கிடக்கு. சரியா? அப்ப இது சங்க காலத்தில இருந்து வர மாதிரி இங்கே அருளை சிந்திக்கிறார். ஒவ்வொரு செயலும் அப்படித்தான். மார்க்கண்டேயர கால அழுஞ்சது, மலைய திருப்பால் கலந்த அமுதத்தின் நஞ்ச உண்டு காப்பாற்றினேன். தெரியும். இப்ப நான் நஞ்சு உண்டு சொல்லல, ஆனா இன்னும் கொஞ்சம் காப்பாற்றப்பா அது கேட்கிறார். சரியா? நாங்கள பங்கால போவோமா? ஓமாய்யா, என்ன ஒரு 5 நிமிஷத்துல முடிப்போம். முடிப்போம் ஐயா. இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லுங்க, அவன் இங்க எல்லார் வீட்லயும் இது இன்றைக்கு என்ன ஈஸ்டர் கொண்டாடு. இவ்வளவு பேர் வந்ததே பெரிய காரியம். அதுவும் அப்படி ஒன்று எனக்கு தெரியும். நாங்கள் அந்த பக்கம் சிந்திக்கிறோம் இல்ல, பாக்குறதும் இல்ல. ஏன்னா பிள்ளைகள் கொண்டாடுவினம் தானே ஐயா. அப்ப வீட்டுல எந்த வீட்டுல இல்ல, ராத்திரி முடிஞ்சது எந்த வீட்டுல. என்னண்டாலம்மா சம்பந்தத்த காலத்துல கண்டு முட்டு கேட்டு முட்டுண்ட மாதிரி
எனக்கும் இன்றைக்கு முட்டு கிடக்குது. ஆஹ் அங்க ஓ அங்க இன்றைக்கு சின்ன வெளியே போனான் சைவ வித்தியாச சங்கத்துக்கு. உம் அதுக்கு இஞ்சால பார்த்தா ஏதோ எல்லாம் கணக்க கட்டி அவன் குளர்றான். உம் ஆஹ் பக்கத்துல ஒரு காளிகள் இருக்காங்க செங்கடக்கு இந்த மாதிரி வயிறு ஒளிஞ்சாலடக்கு டேக்கி அது மாதிரி ஏதோ காணிக்க வாங்கி உம் கொண்டாடுறான். உம் அப்ப இங்கிற போகுது, அது சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு ஓடுது. உம் என்ன செய்யறது? அதை பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் சரியான கவலையாக்கலாம். அதுதான் மாறி என்னொரு முத்துமாரியம் கோயிலுக்கு போனேன். அங்க போனால் ஒருவர் நல்ல வரியில கோயிலுக்குள்ள வந்து நிக்கிறார். உம் நான் அம்மனை தான் கேட்டேன், வேற வழி எல்லாம் நீ ஏற்கிறியோ உம் நீ ஏன் கோயிலுக்குள்ள வர? என்ன உம் உம் சாப்பிட மாட்டா, வெளியில வந்து சாப்பிட்டு போவேன். உம் அப்ப எல்லா வளத்தாலும் கவலையாகிறாக்கு. அவனை நான் தான் சேட்டு காட்ட சொல்லி ஒரு மாதிரி காட்டினான். மற்றவை யாரும் எதுவும் சொன்னது கிடையாது. நான் கோயில்காரன் இல்லையே, உண்மையான வழியேற்றி இருக்கணும். உம் அப்ப என்ன செய்யறது என்று தெரியாம கிடக்கு. உம் எல்லாம் தலைகளா போகுது ஐயா. எல்லாம் தலைகளா. உம் அடிப்பட பண்பு இல்லை. உம் பெண்டுகள் கொஞ்சம் பேர் வீட்டாண்டபடி வந்து நிக்கணும். அந்த ஐயோ, சொட்டியும் அது இங்கேயும் இருக்கு ஐயா. சோட்ஸோட வருவி நம்ம பொம்பளையர். ஒரு பொம்பளைக்கு நான் சொல்லி நான் கோயிலுக்கு கொஞ்சம் சேர்ந்தாள். நீங்கள் இப்படி வரக்கூடாது, வேத பண்டை சாதி அடிக்கணும் வந்தா. ஆனா மனதுக்குள்ள இவன் என்ன பேசுறான்னு நினைக்கிறாவோ எனக்கு தெரியும். என்னோட வயது ஒரு நாள் தானே. ஓ இப்ப சொல்லாமலும் இருக்க முடியல. திருக்கேதீஸ்வரம் மாதிரி வச்சு சீலிய சட்டைய கொடுக்க வேணும் வெட்டி. மற்றது கொஞ்சம் கூட்டம் சாப்பிட மட்டும் அந்த நேரம் டைம் பார்த்து ஓடியாது. சாமியா கும்பிட்டுதோ சாப்பிட்டு ஓடுறதுக்கு என்ன செய்யறது? இயலாதவ என்னோட சொல்ற கீழே எல்லாத்துல இருந்து சாப்பிடனா மேசகத்துல கொஞ்சம் போட்டு அதுல பார்த்தா ஜங்கஸ் போயிருந்து சாப்பிடணும். ஓ ஓ ஓ அதுவும் இஞ்சையும் நடக்கிறது. அடிப்படை பண்பு இல்லையே. நீ திருந்தி கொள்ள வேணும். எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்க முடியும். சோத்தை கொண்டே கொட்டுது. கதிரையில தான் இருந்து பூச பாக்குது. சோறை கொண்டே கொட்டுறாங்க. இல்லையோட அளவா போட்டு சாப்பிட என்னத்தை செய்யறது? ஒரு சோறு சேர்ந்து தானே இவ்வளவு சோறு வருது. என்னதை கொட்டுற? எப்பனும் அந்த சிந்தனை என்றது இல்லை. பௌத்தறிவு இல்லை. விலங்குகள் கூட கொஞ்சம் படிவா இருக்கும். இல்ல உள்ளதால முந்த நாள் கும்பாபிஷேகம் கொஞ்சம் லேட்டா போச்சுது. அங்க கும்பாபிஷேகம் ஓடி வந்து சாப்பாட்டுக்கு நிக்கணும். அதுக்கப்புறம் மகாபிஷேகம் கிடக்கே சிந்தனம் கோணுமே மகாபிஷேகம் 4 பேரோட நடக்குது. முன்னுக்கும் பெரியல ஏதோ கும்பாபிஷேகம் எத்தனை மணிக்கு அந்த மூத்தத்தை தாங்கள்லாம் ஐயாலாம் தூக்கிண்டு வைக்க தாங்கள் தூக்கி ஊத்துற மாதிரி அந்த டைம் ஓடியது. என்ன செய்யும்? என்னண்ட ஐயா ஒன்றையும் மாத்தல ஐயா. நாளைக்கு நாங்கள் திருக்குறள் படிப்பிக்க போறார் பொண்ணுத்திரி ஐயா. நாளைக்கு எனக்கு நேரம் பெறாது. சின்ன பிள்ளைகளுக்கு யாரும் இருந்தா சேர்த்து விடுங்க உங்களோட 5:30 மணிக்கு திருக்குறள். பொண்ணுத்திரி ஐயா படிப்பிக்க போறேன். நாங்கள் ஒரு எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து வெளிநாட்டு பிள்ளை ஸ்ரீலங்கா பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து யாரும் இருந்தா 5:30க்கு நான் அதுல போடுவேன்னு சொல்லி விடுங்க ஐயா. சரியா சரி. பின்ன விளத்தொண்டை நிறுத்த போறோம். ஓமோ நன்றி ஐயா. ஆனந்தி அம்மா வரவே இல்ல. எட்டாவது பாட்டு ஐயாவ அது எனக்கு குற்றத்துல ஞாபகம் தொடக்கத்தில் பதிகம் 55 7:55 இல்ல அந்த எண்ணப்பதிகம் மட்டும் தெரியுதா அந்த நாள். எட்டாவது. சரி நாங்களும் எழுதி வைக்கணும். திருப்பி திருப்பி கதைக்கத்தான் ஐயா மெமரியில அப்படியே போகாது. நின்றுடு. அதான் நான் திருப்பி கிளறுனா. நன்றி ஐயா. எனக்கு அந்த சம்பவம் தெரியும் சொல்லி நம்ம சாதாரண மட்டத்துக்கு இந்த திருமுறை எடுத்து சொல்லி சரிவேரா. ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் தத்துவத்தோட அதாவது இந்த நீங்க வசனமா சொல்லுவோம். மேற்கோள் காட்டு இடங்கள் கரைச்சல் எல்லாத்தையும்
அன்றைக்கு ஒரு பிரசங்கி இருக்கிறாரு, என்ன பாட்டுக்கு பொருள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைஞ்சவா சொல்லிய பாட்டின் பொருள் தானே. பொருள் வந்து சொல்லுவேன். என்ன செய்கிறது? நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, தேவாரம்பாடைக்கு ஒரு கருத்தையாக கொஞ்சம் சிந்திக்கட்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஐயா புராண கதைகளையும் படிச்சு, திருவிளையாட புராணம், கந்த புராணத்தையும் படிச்சு, இந்த சைவ சித்தாந்தத்தையும் படிச்சா தேவாரங்கள் எல்லாம் அப்படியே பொருள் விளங்கும் ஐயா. இதுக்குள்ள திருமூலரே சொல்றாரம்மா, இந்த முப்புறம் எரிச்சார் சுயமான் என்று சொல்றது மூடர்கள், அது உண்மையிலே ஆணவம் கண்மம் மாயை அழிச்சார். முப்புறமாவது மும்மலகாரிய முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூவர்கள் அப்பனி செஞ்சடை ஆதிபிராதன் என்றாக்கம். சரியா? அப்பனி செஞ்சடை ஆதிபிராதன் முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம், மும்மலத்தை அழைக்கிறது. தாரகாட்சியம் கமலாட்சியம் நித்தியம் மாறி உண்மை நேற்று படிச்ச நான். அதாவது புராணங்கள் இவே சொல்லி பிரம்மகுமாரிகள் ஒரு இது கேட்டுன்னா சொல்லி இந்த புராணங்கள் உண்மையா என்னென்ன தத்துவத்தை விளக்க இழந்தது, நாங்கள் புராணத்தை தான் தூக்கி வச்சு கொண்டு நிக்கிறோம் தெளிவா சொல்றோம். சரி ஐயா, கந்த புராணமும் அப்படித்தானே, சூரனை எல்லாம் அப்படித்தான் தானே. அதானம்மா, என்னென்றால் சின்ன பிள்ளை நடக்க விளைகிறத நாங்கள் பிடிச்சு நடத்துறோம், இல்ல வண்டில பிடிச்சு கூட்டுது, பின்னால கைவிட்டு நடக்குது. ஆனா இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகத்தில் இன்னும் பல பேர் 99% இன்றைக்கும் கைபிடிச்சுதான் நடக்குது, சுதந்திரமா தாங்க. ஐயா, இதுல நினைவு வந்தபடியா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நாங்க கந்த புராணம் படி கேட்கல. அங்க முதல் தார ஆட்சணத்தானே அழிக்கினம் சூரன். அதான் மாயாமலம். மாயா. அவர் அந்த மாயை தான் போய் இந்திரலோகத்துல எல்லாத்தையும், அதாவது தேவலோகத்துல எல்லாத்தையும் கைப்பற்றப்படும் போது மாயை தான் முதல் போய் அங்கே அழிச்சு அவர் 3 இந்த திரிபுராசுரர்களாக அவர் உருவெடுத்த, அவர் அழியல, அவர் 3 திரிபுராசுரர்களாக மாறினு தான் அந்த கதையில வந்தது ஐயா. அப்ப கந்த புராணத்துக்கு பிறகுதான் திரிபுராசுரத்தை அழிச்சிருக்கிறாரோ சேருமான்? அப்படி இருக்கலாம். அதுதான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் இருந்தேன், இன்றைக்கு ஞாபகம் வந்துட்டுது. அதுக்கு பிறகுதான் அங்க அது கந்தபுராணத்துல இருக்கா, அதுல வந்தது ஐயா. நான் அந்த பகுதி எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். புத்தகத்தில் எடுத்தோமா, தாரகாசுரன் பதப்படலத்திலே பார்க்க அதுலதான், அதுல ஆசிரியர் தான் போட்டாரோ பாட்டுல வருதோ, எனக்கு அந்த அளவுக்கு நான் ஊன்றி பார்க்க ஒரே ஆசிரியர் போட்டாரோ தெரியல. அதுல நாங்கள் அதோட நான் அதை கேள்வியும் எடுத்து வச்சுக்கிறேன். தாரகாசுரன் தான் மாயை, அந்த மாயை அழிக்க முடியாமல் அவரை 3 திரிபுராசுரர்களை அவர் அவர் மாறிட்டாரு. ஒரு ஆன்மா 3ஆ மாறிடாது, அதான் என்னன்னு தெரியல ஐயா. அதை எடுத்து உங்களுக்கு ஒரு அனுப்புறேன், நீங்கள் ஒரு முறைக்காக விளங்கப்படுத்துவோம். சரி, நன்றி ஐயா. மிகவும் அருமையான விளக்கங்களையும், எல்லாருக்கும் கதைக்க சந்தர்ப்பம் கொடுத்தவர் கந்தசாமி ஐயா மாத்திரம் கதைச்சவர். ஐயாவோட சேர்ந்து கதைச்சாதான் ஐயாவுக்கும் ஒரு தான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு இது வரும். அப்ப பிள்ளைகள், அதுவும் பரீட்சை எடுப்பவர்கள் முக்கியமாக கதைச்சா நல்ல ஐயாவோட. நான் எல்லாரையும் அனுப்பி பண்ணி விட்டேன். நான் அகில இலங்கை புலவர் சங்கத்திற்கும் ஆனந்தி அம்மாவிற்கும் தலைவர் கமலநாதன் ஐயாவிற்கும் இன்று நமக்கு சிறப்பு விரிவுரை எடுத்து மிக அதி விசேட கவனம் செலுத்தி இதை எங்களுக்கு விளங்கப்படுத்திய ஐயா அவர் அந்த பாட்டை எடுங்கோ இந்த பாட்டை எடுங்கோன்னு எடுத்தின முன்னுக்கு போய் பின்னுக்கு வந்து மிக மிக நன்றி ஐயா, மிக மிக நன்றி. நிறைய பலன்களை பெற்றோம். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சுனடியார்களுக்கு நன்றி. 30 பேருக்கு மேல நின்றவை ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஓம் நம சிவாய. ஐயா, நாளைக்கும் வருவீங்களோ?